கேக்குதா இல்லையா? அண்ணா பேசுங்கப்பா, பேசினாதான் தெரியும். கேக்குது ப்ரோ. சுகுமார் ப்ரோ கேக்குதா ப்ரோ? சுகுமார் ப்ரோ கேக்குது. யாரு? வினோத். வினோத் வாய்ஸ் மாதிரி தெரியல. சுகுமார் ப்ரோ பல மாதங்கள் கழித்து வந்தா அப்படிதான் இருக்கும். சரி, நான் வந்ததுக்கு 60 ஒரு அப்டேட் கொடு ப்ரோ. நானும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஏக்கல இருந்து ஆரம்பிச்சிடலாம். உன்னோட வாய்ஸ் மாதிரி தெரியல வினோத். 64 எதுவாக இருந்தாலும் அடுத்த வருஷம் தான்ப்பா. அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் தான் வரும், ஜனவரி. சரி ப்ரோ, சரி மங்காத்தா ரீலீஸ் பத்தி சொல்லுங்க. ரீரிலீஸ் யார் டிஸ்ட்ரிபியூட் பண்றா? மங்காத்தா ரீரிலீஸ் ஜனவரி 23. டிஸ்ட்ரிபியூஷன்லாம் அப்புறம் பொறுமையா சொல்றேன். பட் ஆனா 23 கன்ஃபார்ம், வர்றது உறுதி 100%. 64 ஜனவரிக்கு மேலதான் அப்டேட் வரும். மேபி நியூ இயர் கூட வரலாம், வாய்ப்பு இருக்கு, அதிகமா இருக்கு. ஆனா இல்ல சுகுமார் ப்ரோ, இல்ல நியூ இயர் ஞாபகப்படுத்தாதீங்க. அந்த அதுதான் சொல்றேன். அது சொல்றதுக்காக அது சொல்லி முடிக்கிறதுக்கு தான் நியூ இயர் கூட அப்படின்னு ஒன்னு சொன்னேன். ஏன்னா போன வருஷம் நியூ இயர் ஒரு அப்டேட் வந்துச்சு, அது வேற மாதிரி வந்துச்சு. அதனால இந்த வருஷம் நியூ இயர் நல்லபடியா ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பாப்போம், அது அந்த டேட்ல விடுறாங்களா இல்ல ஒரு 2 நாள் கழிச்சு விடுறாங்களா? இல்ல ஒரே ஒரு போஸ்டர் மட்டும் பொங்கல் அன்னைக்கு வந்தா போதும், வேற எதுவும் வேணாம். வேற எதுவும் எதிர்பார்க்க. ஓகே, நல்ல நல்ல அப்டேட்ஸ் பக்காவா பயங்கரமா அப்படியே இதெல்லாம் சைட்லயும் பயங்கரமா போயின்னு இருக்கு. என்ன நிலவரம் என்ன எதுவும் தெரிஞ்சுக்கலாம் கேட்டு எல்லாருக்கிட்டையும், எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு. ஆரம்பிங்க, யாரும் பேச மாட்டீங்க. பரணியும் வரல, பிரகாஷ் லேட்டா வருவாரு. சரி ஓகே, பரணி வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு நான் லைட்டா இதுவும் ஆரம்பிக்கிறேன். அப்டேட்ஸ் விடுங்க, அப்டேட்ஸ் பரணி மற்றதெல்லாம் டீட்டெயிலா சொல்லுவான். இன்னைக்கு மேஜர் அப்டேட்டை பத்தி மட்டும் நான் சொல்லிட்டு மற்ற அப்டேட்லாம் பரணி சொல்லுவான்னு நினைக்கிறேன். சரி ஓகே. பராசக்தி ப்ரீபான் ஆகி ஜனவரி 10 அபிஷியல் அப்டேட்டை விட்டுட்டாங்க. ஒரு வீடியோ விட்டாங்க. நெக்ஸ்ட் ஒரு போஸ்டர் மாதிரி விட்டுருக்காங்க. ஸோ ஜனவரி 10 அவங்க வராங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வேற என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா, சிறையோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடந்தது இன்னைக்கு. அதுக்கப்புறம் இம்மோர்டல் டீசர் டிசம்பர் 24 ஜிவி பிரகாஷ், காயல் லோகர் நடிக்கிறாங்க. அது 24 டிசம்பர், கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி நாள் வருது. ரெட்டத்தலை மூவி சென்சார் ஆயிடுச்சு, யூஏ சர்டிஃபிகேட் சர்டிஃபைடு. அதுக்கப்புறம் அபிஷன் டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் ஹீரோவா நடிக்கிற படம் வித் லவோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் சிக்மா ஜேசன் செஞ்சையோட டைரக்ஷனல் டெபிட், சந்தீப் கிஷன் வச்சு பண்ற படம் டீசர் நாளைக்கு ஈவினிங் 5 o'clock ரிலீஸ் ஆகுது. வேற என்ன வேற மேஜரான அப்டேட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, மார்க் ஓகே, எதுவுமே பெருசா வேற எதுவுமே பெருசா அப்டேட்ன்ற மாதிரி விஜய் படத்தோட டைட்டில் டீசர் அது வந்திருக்கு. இந்த ஒரிசி ட்ரைலர் வந்திருக்கு, ஒரிசி டீசர் வந்திருக்கு. அப்புறம் இந்த வால்டர் வீரையான் படம் 2023 வந்துச்சு, இவரு நடிச்சது, சிரஞ்சீவியும் கோபி, சாரி நம்ம ரவி தேஜ் நடிச்சது. அந்த டேரக்டர் கூட மறுபடியும் பண்ற இடத்துல கூட இன்னொரு ஆக்டரா நடிக்கிறதா நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. இங்க தமிழ்ல கார்த்தியோ வேற யாராச்சும் நடிப்பாங்கன்னு சொல்லி கூட நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப அது மோகன்லாலுமே அவங்க அபிஷியலா தெலுங்கு பேஜ் நிறைய பக்கம் போட்டிருக்காங்க. ஸோ மோகன்லாலும் சிரஞ்சீவி தாக்கு மகராஜ் டைரக்டர் நம்ம பாபி பள்ளி. அந்த படத்துல மோகன்லால் நடிக்கிறார், சிரஞ்சீவி மோகன்லால் டைப் பண்றாங்க. சுகுமார், நான் கேக்குதா? கேக்குது பரணி. ஓகே, நாளைக்கு டிஜிட்டல்ல
2 படம். அது நியூரம்பர்க்ன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஃபைவ் நைட்ஸ் அட் ஃப்ரெட்டி. அந்த 2 படமும் டிஜிட்டல்ல வருது. அப்புறம் மலையாளத்துல இந்த ஹால் அப்படின்ற ஷேன் நிகம் படம், அதோட ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் டிசம்பர் 25 வருது. நான் தான் மேஜரா வந்தது. அப்புறம் இந்த வாரம் ஓடிடில வந்துட்டு மேஜரா வர்றது வந்து ஏக் தீவானே கி தீவானியாட், ஆந்திரா கிங் தாலுகா, ரிவால்வர் ரிட்டா, மிடில் கிளாஸ், மாஸ்க் வரும்னு எதிர்பார்த்தேன். பட் தெரில எப்படின்னு. அப்புறம் திருஷ்யம் ஹிந்தியில் வந்து அக்டோபர் 2 வருது. சும்மா ப்ரோ சொல்லிட்டீங்களா அது? மலையாளம் எப்ப வருது? மலையாளமும் சேம் டேட்டில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா மொத்தமாக சேர்ந்து தான் வந்து வாங்கியிருக்காங்க. திருஷ்யம் 3ல வந்து அந்த பேனோரோமா பிக்சர்ஸ் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ மலையாளமும் அவங்க தான் வந்துட்டு ஒரு பிக் அமௌண்ட்டுக்கு வாங்கினாங்க. மலையாளம், ஹிந்தி எல்லாமே ஒரே டேட்டில் தான் நினைக்கிறேன். அக்டோபர் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சொல்லுங்க வீரன். அக்டோபர் 2ன்னு சொன்னேன், அடுத்த வருஷம். ஓகே. கிழமை வந்து இது வரும்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் இருக்கு, ஸ்பைடர்மேனோட டீசர். ஓ வா, நைஸ். இந்த வாரம் 3 படம். சிறை எல்லா இடத்துலையும் வந்து செம பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வருது. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பார்க்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் ரெட்டத்தலை, சர்வம் மாயா, இந்த 3 படங்கள் தான் பிளானு. மார்க்கும் ரிஷபாவும் ஒரிஜினல் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆச்சுன்னா பார்ப்பேன். நீங்களாம் எந்த படம் போறீங்க? மார்க் நீங்க பார்க்கலாம், தமிழ்லேயே பார்க்கலாம். அவர் ஓன் டப்பிங் தான் கொடுப்பாரு, தமிழ் அவ்வளோ படம் பார்க்கலாம். எனக்கு அது ஓகே தான். பட் இருந்தாலும் சில டைம் வந்து என்ன சொல்ல, எனக்கு அந்த லிப்ஸிங்க்குமே பிரச்சனை. நீங்க படம் கேஸ்ட் தான் பார்த்துங்க, எல்லாமே தமிழ் தான், மேக்ஸ் தான் இருக்கும். சரி பார்ப்போம். நான் மேக்ஸே கன்னடாவில் தான் பார்த்தேன். இந்த வாரம் யார் யார் என்னென்ன படங்கள் போறீங்க, இல்லை என்னென்ன இதுன்னு சொல்லுங்க. நோ பிளான் ப்ரோ. துரந்தர் தமிழ்ல வந்துச்சுன்னா துரந்தர் பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா நம்ம போஸ்டர் மார்க் எப்படி வந்து சொன்னாரு, அப்ப மார்க் பார்க்கணுமா இல்லையாங்கிறது போஸ்டர் தான் முடிவு பண்ணணும். பார்த்துட்டு வந்து போன வருஷம் மேக்ஸுக்கு வந்து எல்லாத்தையும் தாட்டி விட்ட மாதிரி இந்த வருஷம் தாட்டி விட்டாருன்னா போக வேண்டியது. ஆர் அதர்வைஸ் ஸ்ட்ரைட்டா லேண்டிங் Jan 9 $4 இல்லையா? நான் மட்டும் தான் லேண்ட் ஆனது, யாருமே லேண்ட் ஆகல போல. என்ன பிரகாஷ் ப்ரோ வரல? வருவார் இப்பதான் ஒவ்வொரு ட்வீட்டா எடுத்து போட்டுட்டு இருக்காரு. அப்டேட் பண்ணிட்டு வருவார்னு நினைக்கிறேன். தரணி ப்ரோ, என்ன இன்னைக்கு விட்டா பராசக்தி போஸ்டர்ல மலையாளம்லாம் இருக்கு, மலையாளத்திலயும் டப் பண்ணி விடுறாங்களா இல்ல? ஏன் ப்ரோ ஹிந்தி மலையாளத்துல துணிச்சிருக்க மாட்டாங்களா? அங்கேயும் துணிச்சிருப்பாங்கல்ல, அங்கேயும் போராடி இருப்பாங்கல்ல. மாவீரன் எல்லா லாங்குவேஜ் ரிலீஸ் 4-5 மொத்தம். ஹிந்தியை தவிர 4 சவுத்துல 4 லாங்குவேஜ்ல டப் ஆகி ரிலீஸ் ஆகுதாங்க. ஆமா, அதுல போஸ்டர் புது போஸ்டர்ல வந்து
நான் வரைக்கும் ஆடிட்டு தான் இருந்தேன். இப்போ போய் அந்த இது பார்த்துட்டு வந்த ரவுடி ஜனார்தனா ரொம்ப சுமாரா தான் இருக்கு. என்ன ஏதோ ட்ரூ ஈவெண்ட்ஸ்னு பேசிட்டு இருந்தீங்க அதான். ஆமா ஆமா அதான் அந்த முன்னாடி அப்படி ஒரு இருந்தாருன்னு சொல்லி பார்த்தேன். அதான் அந்த டைட்டில் பாயிண்ட் லாங்குவேஜ் மாறுறது எல்லாமே இதுதான் தசரா தான். தடையை போட்டு 2 பேருமே ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்க போல. Hello, bro. May I talk? நீ பேசு ப்ரோ டாக் ப்ரோ. Bro, I want to talk to the host. பேசலாமா? பேசு ப்ரோ நீ பேசு ப்ரோ. தாராளமா பேசு. Okay. Thank you. First of all, I'm from US. இப்போ அங்கே செட்டில் ஆகிட்டு ஒரு 10 years ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட எல்லா மூவிஸுமே ப்ரீமியர் ஷோஸ் கண்டிப்பாக பார்ப்பேன். எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு இங்கே இருக்கிற ஒரு நிலைமை எடுத்து சொல்லணும்னு தோணிடுச்சு. ஸோ ஐ வாண்ட் டு கன்வே த சிச்சுவேஷன் ரிகார்டிங் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜனநாயகன். அப்போது இங்கே ஹோஸ்ட்டு 2 பேர் இருக்காங்க. அவங்க மூவி ரிலேட்டடான லைக் டிஸ்ட்ரிபியூஷன் டீம், ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட இது கொஞ்சம் எடுத்து சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். இட் வில் பி குட் ஃபார் த மூவி. ப்ரோ நீங்க டைம் பாஸ்லயும் இதே மேட்டரை பேசுனீங்கல்ல 1 மாசத்துக்கு முன்னாடி? ஆமாம் ப்ரோ, இது 1 மாதத்துக்கு முன்னாடி பேசினேன். இப்போ ஒரு 2 weeks பிஃபோர் ஒரு வாட்டி பேசினேன். ஆனால் நமக்கு வந்து இங்கே சினிமார்க் இருக்குது, ஏஎம்சி இருக்குது, ரீகல் சினிமாஸ் இருக்குது. கிட்டத்தட்ட நிறைய லொக்கேஷன்ஸில் தியேட்டரில் நான் சிக்காகோவில் தான் இருக்கிறேன் ப்ரோ. அப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஏஎம்சி தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் போய் பார்க்குறதுக்கு. ஸோ நான் வந்து டேரெக்டாக தியேட்டர்கிட்ட போய் பேசினேன். ஆனால் அவங்க சைட்லேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ இங்கே வந்து சொன்னால் ஏதாவது ப்ரொடக்ஷன் டீம் கிட்டையாவது ரீச் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கையினலாம் இங்கே வந்து பேசினேன். ஆஸ் அ என்ன சொல்ல ஃபேன் வராரு? இல்லை நான் ஒரு தளபதி ஃபேன் தான். ஆனால் எனக்கு வந்து சிக்காகோவில் கிட்டத்தட்ட நார்மலாக ஒரு 60 லொக்கேஷன்ஸ்லாவது ரிலீஸ் ஆகும். ஆனால் இப்போ வரைக்கும் 4 to 8 லொக்கேஷன்ஸ் மட்டும்தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இனிமேல் டைம் இல்லை. நிறையா மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க புக் பண்ணுறதுக்கு. நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபேமிலிஸ் இருக்குது. ப்ரோ நீ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் டேக் பண்ணி கேளு ப்ரோ, அவங்க ரெஸ்பான்ஸ் டேக் பண்ணுவாங்க. பண்ணி ஆமாம் ப்ரோ, ரெஸ்பாண்ட் பண்ணலை. லைக் மெசேஜ் பண்ணிட்டேன், டிஎம்மில் கூட மெசேஜ் பண்ணிட்டேன். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி மண்டே ஈவினிங் நிறையா XD ஸ்க்ரீன்ஸ் வரும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் படி கிட்டத்தட்ட ஒரு மோஸ்ட்லி இந்த டைம் வந்து தேங்க்ஸ் கிவிங் மீட் தான். அப்போ இந்த டைமில் வந்து இங்கே இருக்கிற இமிக்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அந்த அளவுக்கு மூவிஸ் வாட்ச் பண்ண வரல. ஆனால் ஒன்லி ஃபார் ஃபியூ ஸ்டார்ஸ், விஜய் சாருக்கும் ரஜினி சாருக்கும் மட்டும்தான் இங்கே நிறையா ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறையா இருக்குது. நான் வந்து ஜால்ரா அடிக்கிறதுக்காக சொல்லலை. இங்கே ஜனநாயகனுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. நான் எக்ஸாஜரேட்டும் பண்ணலை, ஓவர் ஹைப்பும் பண்ணலை. இதான் உண்மை. ஸோ ப்ரொடக்ஷன் இதில் இன்வால்வ் பண்ணால் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அவங்களுக்கு தான் லாஸ் ஆகும். ஏன்னா நிறைய மக்கள் அவங்களுக்கு லொக்கேஷன்ஸ், ஏன்னா தெலுங்கு பீப்புளோட பர்சன்டேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு தமிழ் பீப்புளுக்கும் மலையாளம் பீப்புளும் லைக் மோஸ்ட்லி எல்லாருமே இருக்காங்க. ஸோ வி நீட் மோர் லொக்கேஷன்ஸ். ஜஸ்ட் ஒரு கோரிக்கை தான். இதில் வந்து நீங்கள் வந்து பொலிட்டிக்ஸ் பண்ண நினைக்கிறவங்கள கூட எனக்கு ஒன்றுமே சொல்ல புரியல. அட்லீஸ்ட் யாராவது வந்து எடுத்து சொல்லணும் இல்லையா?
See, I'm a ஓகே, fan. ஓகே ப்ரோ. Okay, I'm a fan. I'm trying to watch my தளபதிஸ் மூவி. ஓகே, அதில் வந்து மற்றவங்களுக்கு என்ன மாதிரி நெகட்டிவ் திங்க் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. சி, இட்ஸ் அ சினிமா ஸ்பேஸ், ஸோ இட் வில் பி மச் பெட்டர் டு ஓப்பன் அபவுட் திஸ். எனக்கு தமிழ்நாட்டில் காரியம் சுத்தமாக தெரியல. பிகாஸ் மை நேட்டிவ் இஸ் லைக் ஐம் ஃப்ரம் கேரளா, பட் ரைட் நவ் ஐம் செட்டில்ட் இன் யூஎஸ். கிட்டத்தட்ட 10 years ஆயிடுச்சு. அப்போது நான் வந்து எல்லா மூவிஸும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன். ஆனால் இந்த மாஸ்டர் டைமில் கூட ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இந்த மாதிரி லாக்டவுன் சுச்சுவேஷனில் நிறையா நான் வந்து இந்தியா போலீஸ் போனேன், அதுக்கப்புறம் ஃப்ளோரிடா போனேன். அங்கே சுத்தமாக ஷோஸ் இல்லை. கிட்டத்தட்ட நியூயார்க் வரைக்கும் ட்ராவல் பண்ணி போய் படம் பார்த்தேன் தளபதிக்காக. எனக்கும் ஒர்க் இருக்குது. ஆனால் லாஸ்ட் மினிட் ஒரு லைக் கண்டென்ட்டை பற்றி இங்கே அதொன்றும் பிரச்சனை இல்லை. கண்டென்ட் கரெக்ட் டைமில் வந்து ஷிப் ஆகிடும், அது இல்லை இங்கே பிரச்சனை. இங்கே இன்டர்னல் பொலிட்டிக்ஸ் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல லொக்கேஷன்ஸ் ஆட் பண்ணால் அவ்வளோ கஷ்டம்தான், எவ்வளோ பெரிய மூவியாக இருந்தாலும். இப்போவே அதுக்காக இனிஷியேட்டிவ் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் கூட யூஎஸோட புக்கிங் டேட்டா எடுத்து பார்த்தாலே தெரியும். ராஜா சாபுக்கு நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு எட்ஜ், ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு 1 month பிஃபோர் அவங்க December 4th இருந்தே புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 2 days ட்ரெண்டு வந்து சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கு. ஜனநாயகம் தான் ரொம்ப ஸ்பீடாக புக் பண்ணிகிட்டே இருக்காங்க டிக்கெட்ஸ். இல்ல ப்ரோ, இல்ல அவங்க ஆடியோ எனக்கு புரியுது. ஃபுல் கவனம் அவங்களுக்கு அங்க இருக்கு. அதை முடிச்சோம்னா பண்ணுவாங்க. இல்ல ஓகே ப்ரோ, 2 days புரியுது. ஆடியோ லான்ச் இருக்குல்ல. இல்ல அவங்க ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது, அது அவங்க பண்ணிட்டும். எனக்கு பெருசாக இதை பற்றி இது யூஎஸ் ரிலீஸ் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டரோட எனக்கு எந்த ஆமாம், இதுவும் பிரைம் இல்லை. மீடியா தான் மோஸ்ட்லி. நாம வந்து ஹம்சினி என்டர்டெயின்மெண்ட் அவங்க தான் மோஸ்ட்லி எல்லாமே பயங்கர சினிமாஸ் அவங்க தான் இல்லை பண்ணிட்டு இருக்காங்க. புரியுது. பட் ஆனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு போய் சொல்கிற அளவுக்கு இது இல்லை, அது அவங்களா பண்ணுறது தான். டிஸ்ட்ரிபியூஷன் அந்த ஒரு ரிலேட்டடில் நம்ம இல்லைன்றதுனால தெரியல. ஸோ அதை அவங்க பண்ணிடுவாங்க, அவங்க கரெக்டாக பண்ணிடுவாங்க. எப்பயுமே வந்துட்டு விஜய் ஃபிலிம்ஸ்க்கு வந்துட்டு ஓவர்சீஸ் மார்க்கெட் சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் அது கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிடுவாங்கன்னு தான் ஒரு நம்பிக்கை. பார்ப்போம். சரி ப்ரோ, தேங்க்யூ. இது பேசலாம் தான் வந்தேன். சாரி ஓகே, ஃபார் ஓகே. டேக்கிங் திஸ் மச் டைம். இல்லை ஐ விஷ் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் போத் த மூவிஸ். கண்டிப்பாக ஜனநாயகன் பட்டே கலப்போம் பொங்கலுக்கு. தேங்க்யூ. ஷூர். என்ன பிரச்சனை பரணி? என்ன இல்லை பிரச்சனை? யூஎஸ்ல ரொம்ப கம்மி லொக்கேஷனுக்கு தான் வந்து புக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம். அது வந்து எந்த படம்? ஜனநாயகனுக்கு. ஏன்னா ராஜசாப் வருது இல்ல. அதுதான்னா ரொம்ப வந்து ஒரு 60 ஸ்க்ரீன் எப்பயுமே வரும். இப்போ ஒரு 4-5 ஸ்க்ரீன் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க என்னன்னு கேட்டுட்டு இருந்தாப்புல, அதுக்கு தான். பண்ணுவாங்க, பட் ஆனா வந்து எப்பவுமே இருக்கிற அளவுக்கு இந்த வாட்டி இருக்குமான்றது தெரியல. ஏன்னா மெயினா ராஜசாப் வந்துட்டு மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்கிரீன்ஸ் வந்து அது ஆக்குபை பண்ணிடும். ஏன்னா அவங்களோட மார்க்கெட் வந்துட்டு அங்க ரொம்ப பெருசு. அது அதுதான் ஒரு ஃபேக்டர் சொல்லணும்னா வெறும் ஜனநாயகன் பராசக்தி மட்டும் வர மாதிரி இருந்தா ஜனநாயகனுக்கான ஸ்கிரீன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். ஓகே. ஓகே ப்ரோ. இப்ப தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு சாரி மார்க், நீங்க தானே கேட்டு இருந்தீங்க. ஓகே, ஆக்சுவலா அதுதான் ரீசன். இதுதான் ரீசன். ஏன்னா வந்து அது மேஜரான ஒரு ஃபிலிம் வந்துட்டு உங்களுக்கே தெரியும். யூ நோ ஹவ் த மார்க்கெட் ஒர்க்ஸ் இன் யூஎஸ், ரைட்? தெலுங்கு மார்க்கெட் வந்துட்டு they are more high compared to only a 5% no edge for the Telugu movies. that is not a final one. That is not a final one. Let's final wait one. and see, bro. 20 days are there. Yeah, they will increase. They will increase the screens, but comparatively compared to his previous films, அவரோட previous film compare பண்ணும்போது இது வந்துட்டு கொஞ்சம் லெஸ்ஸா இருக்கும். Because அது ரீசன் வந்து ராஜ் சாப். I understand that, but God and Leo did very well. Mostly all Talabadi movies has been doing it very well. So it's a high time to open up for the distributors to give maximum screens. இன்னொரு ஃபேக்ட் சொல்லணும்னா அது சில ஃபேக்ட். அது
பட் யூஎஸ்ல இருக்கிற அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 70 இப்போ மேஜரா ஹால் பண்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே தே ஆர் ஃப்ரம் தெலுங்கு, நாட் தேர் ஃப்ரம், ஐ மீன் அவங்க வந்து மோஸ்ட்லி தே ப்ரிஃபர் தெலுங்கு மூவிஸ் தான் மோஸ்ட்லி. அது அந்த ரீசன்ஸும் இருக்கு. பட் நான் சொல்றேன், பட் ஆனா இவருக்கு மார்க்கெட் இப்போ இருக்கிற போது தே வில் இன்க்ரீஸ் த ஸ்கிரீன் ஸ்லோலி, பட் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். Bro, actually, in Chicago, there are 63 locations. Mostly, Talabadi movies will be released around 43 to 50 screens. But right now, it has opened only on AMC for like 6 to 7 screens. But Prime Media is claiming that they're gonna open it up. ஸோ அதான் ரொம்ப சந்தேகமாக இருக்குது. கிட்டத்தட்ட நார்மலாக 10 days தான் இருக்குது, 10 to 15 days தான் இருக்குது. பட் ஐ டோட்லி அக்ரி வித் யூ. In my apartment also there are 10 family. No one is interested to watch Raja Saab. There are Telugu people also and there are Malayali people also. But it's a mutual, like one person may prefer Raja Saab, one may prefer Jannayagan. It's not completely taken by Raja Saab. I disagree with that. Correct me if I'm wrong, okay? It's my personal, like I have been talking to a lot of various people. நிறைய பேர்கிட்ட பேசினேன், தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸும் கூட இருக்கு. தே ஆர் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் டு வாட்ச் ஜனநாயகன் பிகாஸ் த டிமாண்ட் இஸ் வெரி ஹை ஓவர் ஹியர். கல நிலவரம் அப்படிதான். பீப்புள் கேன் ஈட், யூனோ, மோஸ்ட்லி பீப்புள் கேன். நீங்க சொல்றது ஓகே, பட் இட்ஸ் ஃபைனலி இட்ஸ் அப் டு தி டிஸ்ட்ரிபியூட்டர் கால். மேபி டேர்ம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் வில் செக் வித் பிரைம் மீடியா அண்ட் மேபி நாளைக்கு வந்து நான் வந்து அப்டேட் பண்றேன் உங்களுக்கு. நீங்க ஸ்பேஸ்க்கு வாங்க. Yes. Maybe I'll check with the Prime Media. Okay. Yeah, because only less locations have been opened, but the booking is skyrocket. You can check the figures. Yeah, I will check with them. Okay. And what about TN, bro? It's the ratio is like 40. The ratio will be 55-45. Jannayagan will be 55, right? Yes. Mostly all the main screens will be allocated for Jannayagan, right? On the first day. On the second day, regards to the review, it will be changing, right? If people demands Jannayagan, then there is no other option, right? They don't replace Jananayagan if it performs well, if it gets extraordinary reviews. They don't replace. ஆக்சுவலா வந்து அந்த ஒரு இது நல்லா போற ஒரு படத்தை வந்து யாருமே வந்துட்டு ஈவன் தோ எந்த ஒரு அது யார் ரூல் பண்ணாலும் சரி, யார் இது பண்ணாலுமே சரி, டிஸ்ட்ரிபியூஷன் யார் எந்த இது பண்ணாலுமே, ஒரு படம் நல்லா போயிட்டு இருக்குன்னா எவ்ரிவன் எல்லா பீப்புள் எல்லாருக்குமே வந்து அது டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அப்போ அப்ரப்டா வந்துட்டு ஒரு ஸ்கிரீனை வந்துட்டு அவங்க சேஞ்ச் பண்ண முடியாது. தட் இஸ் ஒன்லி திங். அதுதான் நடக்கும். பட் ஆனா சம் மிக்ஸ்டு ரிவ்யூஸா வர மாதிரி இருந்ததுன்னா அதாவது நானும் சொல்ல அதுவுமே அது இதுவும் வந்துட்டு சில ஸ்கிரீன்ஸ் வந்துட்டு மேபி இந்த படத்துக்கு கொடுக்கலாம். பட் ஆனா ரேஷியோ வந்து 55-45 என்ற ரேஷியோல தான் மோஸ்ட்லி போகும். பட் ஆனா இது விஜய் மூவிக்கு வந்து ரிவ்யூஸ்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவருக்கு வந்து ஈவன் மிக்ஸ்டு ரிவ்யூஸா இருந்தாலும் சரி, நெகட்டிவ் ரிவ்யூஸா இருந்தாலுமே சரி, அவருக்கு வந்துட்டு அந்த கலெக்ஷன் ஆஃப் பாக்ஸ் ஆஃபீஸ், அந்த தியேட்டர், அந்த இது எல்லாமே வந்துட்டு அவருக்கு அது ஒரு விஷயம் கிடையாது. அது ஈஸியா வந்து அவர் புல் ஆஃப் பண்ணிடுவாரு. இது வந்து லாஸ்ட் மூவின்றனால அதெல்லாம் ஒரு ஃபேக்டர் ரொம்ப இதுவாகவே இருக்காது. வாட் எவர் த மூவி அவுட்புட் எப்படி இருந்தாலுமே ஜனநாயகன் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். ஜனநாயகன் ஸ்கிரீன் கண்டிப்பா வந்துட்டு இட் வில் ரீடைன் இஸ் மேக்ஸிமம் 90 to 95% ஆஃப் ஸ்கிரீன் டே ஒன் வந்துட்டு அவங்க என்ன அலோகேட் பண்றாங்களோ அந்த லெவலுக்கு வந்து அது இட் வில் ஹோல்ட். That's absolutely true, bro. I totally agree with that. But at the same time, you know everybody, like mostly if you come, I'm not trying to compare with any other actor, but you know how much the movie is like. Absolutely his last movie, but நேற்று வரைக்கும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், தளபதி கண்டிப்பாக சினிமாவில் வரும். ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டை பார்த்தா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஐ ஃபீல் ஸோ சேட், கில்ட்டி ஆல்சோ. ஏன்னா ஒரு சேஞ்ச், பொலிட்டிக்ஸ் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் த சினிமா. லைக் நவ் பீப்புள் ஆர் சீயிங் பொலிட்டிக்ஸ் அண்ட் சினிமா டுகெதர். பட் நாங்கள் வந்து ஒரு ஓவர்சீஸ் ஃபேன், உங்களுக்கு என்ன தெரியும் மற்றவங்க நினைப்பாங்க. ஆனால் இவ்வளோ கிட்டத்தட்ட அவரோட பீக்கில் இருந்து அவர் விட்டுட்டு வராங்க. ஆனால் அவர் நினச்சா கண்டிப்பாக இனிமேல் 20 years ரூல் பண்ணலாம்.
இண்டஸ்ட்ரியில இருந்து. யூ நோ ஹவு பிக் ஹீ இஸ். இன் மை நேட்டிவ் ஆல்சோ ஐ எம் நாட் ட்ரைங் டு ஜால்ரா ஹிம். கேரளா கூட எடுத்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட 700 ஸ்க்ரீன்ஸ் மேலே ரிலீஸ் ஆக போகிறேன். அப்போ உங்கள் பராசக்தி என்ன ஆகும்? இப்போ லாஸ்ட் மினிட்ல வந்து 14th பிளான் பண்ணிட்டு திடீர்னு 10th வரேன். ஓகே, ஆஸ் பர் தேர் திங்கிங் இஸ் லைக் இஃப் யூ கம் அட் 14 யூ won't get enough screens. I totally agree with that, but this thing will give you a lot of collapse to the sub distributors and the distribution team. நீங்கள் பாருங்க, மலேசியாவில் மாலிக்ஸ் அந்த படம் பை பண்ணியிருக்காங்க, ஃபாஸ்ட் ஃபிலிம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க majority of the good screens have been given to Jananayagan. Then what is the use of Parashakti coming on January 10th? It will affect them only. Okay, see, I'm not trying to spread one mum. Okay, Anna, this is the fact. As a movie buff, as a movie cinema representative person, you know that very well. நான் சொன்னது தப்பாக இருந்தால் நீங்கள் கரெக்ட் பண்ணுங்க பிரதர். ஆல்ரெடி 14ன்னு சொல்லிட்டு திடீர்னு 10th கொண்டு வராங்க. ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூஷன் சைட்ல இருந்து நிறைய லொகேஷன்ஸ்ல புக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சிம்பிளா ஒரு ஒரு ஃபேக்ட சொல்லணும்னா, நீங்க கேட்டதுக்கு சொல்றேன், நீங்க கேட்டதுனால சொல்றேன். அவங்க ஒரு பிரஸ் ரிலீஸ வந்து பண்ணிருக்காங்க. அது நீங்க படிச்சீங்களா? படிச்சேன். ஆனா எனக்கு அதை பார்க்கும்போது என்ன போட்டிருந்தாங்க? due to various sub distributors keep on asking. யார் வேணாலும் டைப் பண்ணலாம். அது நான் ரீசன் சொல்றேன் அதுக்கு என்னன்னு. அதுக்கு நான் ரீசனுமே சொல்லிடுறேன். சொல்லுங்க. ஒரே நிமிஷம் மார்க் ப்ரோ, ஒரே நிமிஷம் இதை மட்டும் சொல்லிடுறேன். Mark bro, the overseas many of the screens cannot open for the reason they are requesting for a 4 a.m. show. They have given permission for 8 a.m. show, but the price will be distributed will be very high. So they have done a premiere only, they will recover the amount. The price so many is of like them requesting for a 4 a.m. show. If they get approval means they open that show. Otherwise it will open in 8 a.m. show. That the approval they waiting. That's the issue. Absolutely. Many of the overseas places they cannot open the screens. Please wait. Or I think before audio launch it will be sorted out. அதுதான். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, ப்ரீபான் ஆனதுக்கான ரீசன் வந்து அவங்களே கிளியரா போட்டுட்டாங்க. இது எனக்கு நேத்தே தெரியும். நான் ஒரு ட்வீட் போட்டிருப்பேன், லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இது ப்ரீபான் ஆகிறதுக்கான நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு. பட் நம்ம ரிவீல் பண்ணல. பட் ஆனா இது அவங்க போட்டது தான் நானும் சொல்றேன். இது ரீசன் என்னன்னா, ஜனநாயகன் வந்துட்டு 10th வருது, பராசக்தி 14th வருது அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் இருந்தது. 9th வருது, பராசக்தி 14th. அதுதான் வந்து இனிஷியல் பிளான். இப்போ வந்துட்டு பராசக்தி வந்து ப்ரீபான் பண்ணி சொல்லி கேட்டதுக்கான ரீசன், ஜனநாயகனோட டேர்ம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி வந்துட்டு ரொம்ப ஹையா இருந்தது. ஈவன் அது வந்துட்டு விஜயோட லாஸ்ட் மூவின்ற இந்த ஒரு டிமாண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் டேர்ம்ஸ் எல்லாம் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹையா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்துட்டு பராசக்தியுமே அந்த டேட்டுக்கு வர சொல்றாங்க. ஒரு அதே ஈக்குவலா அந்த டேட்ல வந்தாங்க அப்படின்னா, இஃப் போத் கம்ஸ் ஆன் த சேம் டேட் ஆர் ஈவன் ஒன் டே லேட்டர், ஒரு நாள் தள்ளி வந்தா, இப்போ அதுக்கான டிமாண்ட் வந்துட்டு ஓகே, இப்போ இந்த படம் இல்லைன்னா நான் ஓகே, நாங்க பராசக்தி ஒன் டே தானே இருக்கு, நாங்க வந்து அந்த படம் வெயிட் பண்ணி ஒன் டே வெயிட் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, they will agree to reduce the price. ஜனநாயகன் டீம் டிஸ்ட்ரிபியூஷன் நான் சொல்றது இதுதான் மேஜர் ஃபேக்டர். நோ ஒன் வாண்ட்ஸ் டு எல்லாருக்குமே வந்து ஜனநாயகன் போடணுன்ற ஒரு ஆசை இருக்கும் தான், கண்டிப்பா இருக்கும். பட் ஆனா ஒரு சில டேர்ம்ஸ்லாம் வந்துட்டு இருக்குல்ல, அந்த டேர்ம்ஸ் எல்லாமே வந்துட்டு அது நிறைய இருக்கு. அது அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் சைட்ல வந்துட்டு இப்போ 2 படம் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆகும்போது அவங்க வந்து பிரைஸை வந்து நெகோஷியேட் பண்ணிக்கலாம். நீங்க கொடுக்கலன்னா நாங்க வந்து அந்த படத்தை ஸ்கிரீன் பண்ணிப்போம் அப்படின்ற ஒரு நெகோசியேஷன் போகலாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுமே நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஈவன் இவங்களுமே வந்துட்டு ஒரு கன்சிடரேஷனா அவங்களோட கன்சிடரேஷன் பிளஸ் ஓகே, ஒரு லாங் ஹாலிடே வந்து வருது, ஓகே ஃபைன், 14th வரும்போது அந்த ஒரு விண்டோ பெருசா இருக்குமா அப்படின்னு தெரியல. அண்ட் ஓவர்சீஸோட அந்த இது எல்லாமே பார்த்துட்டு தே டிசைடட் தே டுக் திஸ் கால். இதுதான் மெயின் ரீசன். எந்த ஒரு பாலிடிக்ஸோ அந்த இது மேபி நீங்க சொல்ற மாதிரி பாலிடிக்ஸ் இருக்கலாம், அதெல்லாமே அதோட ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருந்தாலும் கூட நான் சொல்றது அதுக்கான ஒரு ரீசன் வந்துட்டு இதுவுமே ஒரு ஒன் ஆஃப் த ரீசன்ன்றதை நான் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். பட் வாட் எவர் இட் இஸ்,
இது 9th வந்து இது 10th வந்தாலுமே சரி, Yeah. எந்த ஒரு இதுல வந்தாலுமே Yes. ஒரு எண்ட் ஆஃப் த இது வந்துட்டு ஒரு படம் நல்லா இருக்கணும். அந்த படம் நல்லா இருந்தா அந்த படம் கண்டிப்பா ஹிட் ஆகும். பெரிய ஸ்டார் பொறுத்த வரையுமே இப்பயும் சொல்றேன், பெரிய ஸ்டார் பொறுத்த வரையும் விஜய் விஜய் மாதிரி ஸ்டார்களுக்கெல்லாம் நான் சொல்றேன், படம் நல்லா மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்தாலுமே கூட அந்த படம் வந்துட்டு இட் வில் நாட் அஃபெக்ட் இட்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து அந்த படத்தை அஃபெக்ட் பண்ணாது. அதாவது சாரி, ஒரு அந்த அந்த கலெக்ஷன் வந்து அந்த படத்தை எந்த ரிவ்யூஸ் வந்து அந்த படத்தோட கலெக்ஷன் எந்த ஒரு இதுலயுமே அஃபெக்ட் பண்ணாது. இப்போ வந்து பராசக்தி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈவன் அது ஒரு ஸ்டார் ஸ்டட்டட் நிறைய நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க அந்த படத்துல. சிவகார்த்திகேயன் மட்டும் இல்லாம சுதா கங்கரா அந்த டைரக்ஷன் அந்த டைரக்டருக்குமே ஒரு தனிய ஒரு ஒரு இது இருக்கு, ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். சுதா கொங்கரா ஒரு படம் அப்படின்னு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கு. தென் வந்துட்டு அதுல வந்துட்டு ஜெயம் ரவி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவரோட நெகட்டிவ் ஷேட் பண்றாரு. அத்தர்வா வந்து அந்த படத்துல ஆக்ட் பண்றாரு. ஸ்ரீலீலா வந்து தமிழ் Yeah, டெபியூ yeah. பண்றாங்க. These factors தென் all are வந்துட்டு good, bro. ஜிவி பிரகாஷோட Okay. 100th மூவி, இந்த ஜிவி Yeah, பிரகாஷோட yeah. 100th மூவி இது. I agree with that. இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. பிளஸ் 1960s ஒரு பீரியட் டிராமா அப்படின்னு ஒரு Okay. ஒரு நார்மல் வந்து ஒரு ஒரு கமர்ஷியல் இல்லாம சுதாவோட டைரக்ஷன்ல சம்திங் அவங்க வந்து இப்போ வரையும் அவங்க எடுத்த படங்கள்ல ரொம்ப கம்மியான படங்கள் தான் அவங்க எடுத்திருக்காங்களே வந்து Mm. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து அவங்க வந்து எடுத்த படங்கள்ல இது வந்து அவங்க இது இட் இஸ் ஆர் ஃபோர்த்தா. நான் சொல்றது இந்தி ரீமேக் கூட சேர்த்து சொல்றேன். இறுதி சுற்று சேர்க்கும் போது இது வந்து அவங்க ஃபோர்த்தா. Yeah, that Hindi கரெக்ட் one was not good, bro. It's kind of a flop. ஓகே, கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். ஓகே, அவங்க வந்துட்டு ஜஸ்ட் வந்து இப்போ 3 மூவிஸ் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது அவங்க அது எல்லாமே வந்து அவங்க படம் எல்லாமே வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு இறுதி சுற்று, சூரிய ரிப்போர்ட்டர்லாம் பயங்கரமான ஒரு ரிசப்ஷன், அதுக்கு பயங்கரமான ஒரு ஃபேன் ஃபாலோயிங் அவங்களுக்கு அந்த ஒரு கம்மி இதுலயுமே. ஸோ அவங்களோட அவங்களோட அந்த இப்போ 1960s அவங்க எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க மேக்கிங் அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட இது எப்படி இருக்கு, கண்டிப்பா வந்து அந்த படத்தோட குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பட் வி நீட் டு வெயிட் அண்ட் சி ஹவு அது பாக்ஸ் ஆஃபீஸ்ல எப்படி நம்பர்ஸா கன்வெர்ட் ஆகுது அப்படின்றது நமக்கு அது தெரியாது. But டெஃபினெட்லி இட் வில் but டூ one thing குட் is sure, நம்பர்ஸ். bro. இப்பயும் சொல்றேன், அது கண்டிப்பா நல்ல நம்பர்ஸ் பண்ணும். ஏன்னா பொங்கல் ஹாலிடேஸ்க்கு அந்த படம் ரிலீஸ் ஆகுது. Yeah. கண்டிப்பா அந்த படம் நல்ல நம்பர்ஸ் பண்ணும். பட் கம்பேரே வந்து பண்ண வேண்டாம். இப்பயும் Okay. சொல்றேன், நம்ம இந்த வந்து ஜனநாயகன் ஓட விஜயோட பாக்ஸ் ஆஃபீஸோட நம்ம பராசக்தி பாக்ஸ் ஆஃபீஸ் கம்பேர் பண்ணி பார்க்கணுன்ற ஒரு இதுவே வந்து இங்க வந்து கொண்டு வர வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரு ஒரு ஃபேக்டர் தான். இப்போ இவரோட மார்க்கெட் வேல்யூ ரொம்ப அதிகம், அது எல்லாருக்குமே தெரியும். ஓவர் த பீரியட் ஆஃப் ஒரு இத்தனை வருஷம் வந்து அவர் வந்து அவர் மார்க்கெட் வந்து இது பண்ணிட்டு போறாரு. இதுக்கு நான் அது வந்து விஜய் சப்போர்ட்டா பேசுறேன் அப்படின்லாம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும் மார்க்கெட். இப்போ அவருக்கு என்ன மார்க்கெட் இருக்குன்றது எங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ தென் எஸ்கேவோட மார்க்கெட் வந்து அவருக்குமே நல்ல மார்க்கெட் இருக்கு. இப்போ வந்து ஒரு Okay. ஃபீல்டில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பொசிஷனுக்கு Brother, வந்துட்டாரு. sorry to interrupt. Okay, I totally understand. Like you are trying to communicate. நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். What if Talabadi come back to cinema? Will you blame him or will you accept him? My question to you. டெஃபினட்டா யாருமே வந்து அதாவது பிளேம் பண்றவங்க எல்லாமே பிளேம் பண்ணுவாங்க. பட் ஆனா அக்செப்ட் பண்ணி படம் பார்க்கும். இப்போ எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு அவர் வந்து படத்துக்கு வந்து நடிச்சாருன்னா பாவ மாட்டேன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து திரும்பியும் இப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அவருக்கு அப்பயும் இருக்கும், திரும்பி சினிமாக்கு வந்தாருன்னா. So you are thinking like really. அப்போ உங்களோட உள் மனசு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல கண்டிப்பா வந்து என்ன நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்பத்துல இருந்து அப்பவும் சொல்றேன் இப்போ சொல்றேன், எப்பவுமே ஒரே ஸ்டாண்ட்ல தான் இருக்கேன். கண்டிப்பா வந்து யூ வில் கம் அகைன். கண்டிப்பா நிறைய சான்ஸ் இருக்கு அவர் திரும்பியும் வந்து ஆக்ட் பண்ண வருவார் அப்படின்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. வில் சி. ஏன்னா இனிஷியலா வந்து இப்ப கமலஹாசன் வந்துட்டு நடிக்க வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும்போது நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க அவர் பாலிடிக்ஸ் போறாங்க. சில பேர் வந்துட்டு ஓகே அவர் நல்ல டிசிஷன் எடுத்திருக்காருன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அகைன் வந்து அவர் நிறைய படம் இப்ப நடிக்க வரும்போது எல்லாருமே அவரோட படத்தை வந்து என்ஜாய் பண்ணி பாக்குறோம்ல. யார் ஒரு சில பேர் வந்து சொல்லலாம் அவர் என்ன அதுதான் லாஸ்ட் படம் சொன்னா, பட் ஆனா ஸ்டில் இஸ் ஆக்டிங்னு. பட் ஆனா தியேட்டர்ல போய் எல்லாரும் போய் படம் பாக்குறாங்க, அவர் படத்தை இன்னும் என்ஜாய் But பண்றாங்க. சேம் வே எல்லாருமே இப்ப ஈவன் வந்து பவன் கல்யாண் ஆகட்டும், ஆந்திரால சொல்றேன் சிரஞ்சீவி ஆகட்டும், இங்க தமிழ்ல நிறைய பேர் வந்துட்டு and there is பாலிடிக்ஸ் Balakrishna வந்துட்டு also. அதுக்கப்புறம் There is Balakrishna, நிறைய பேர் Sharad பண்றாங்க. Kumar. நிறைய பேர் நான் சொல்றேன் நிறைய பேர் வந்து தமிழ்லயுமே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நோ ஒன் இது அவங்களோட ஸ்ட்ராங் ஜோன். இது அவங்க எப்ப திரும்பி வந்தாலுமே அவங்களுக்கான பிளேஸ் இருக்கும். But my stand is very clear, bro. If Talabadi wins this election, then there is no need for him to come back to cinema. Otherwise, if he lose, then it's a right decision to come back to cinema and do good things for the people through his Makkalekam.
சரி ப்ரோ, லைக் ஐ ஹேவ் ஒன் மோர் கொஸ்டின், கேன் ஐ ஆஸ்க் ப்ரோ? ரிகார்டிங் ஜனநாயகன் ஃபைனல் ஒர்க்ஸ், ஹேஸ் த ஒர்க் ஹேஸ் பீன் டன் எவ்ரி திங்? இனிமே சென்சர் ஆர்ஆர் ஒர்க் நடந்துட்டு இருக்கா, அதோ முடிச்சிருக்கா? ஃபைனல் எடிக்ட் லாக் பண்ணிட்டாங்களா, அதோ இனிமே ஒர்க் ஏதாவது போயிட்டு ஃபியூ இருக்கு ப்ரோ. ஒர்க்ஸ்? ரெண்டு மூவிக்குமே ரிலீஸ் ஆக போற 2 மூவிக்குமே ஒர்க் போயிட்டு இருக்கு. எந்த மூவியுமே ஃபைனல் அவுட் எடுக்கல. 2 ஓகே, மூவிக்குமே ஃபைனல் மிக்சிங் கூட நடக்கல. இப்போ ஆர்ஆர் ஒர்க் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கு. ஒர்க் போயிட்டு தான் இருக்கு. இன்னும் முடியல. டைம் ஏன்னா இருக்குல்ல. தே ஸ்டில் கிறிஸ்மஸ் ஹேவ் டைம். ஹாலிடேஸ், இப்போ சென்சரில் வந்து பிரச்சனை இருக்கு இல்லையா? இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் எல்லாமே அவங்க 10 days லீவ் தானே எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு இல்ல முன்னாடி அதான் சொல்றேன். தே ஸ்டில் அவுத்துட்டு ஹேவ் அ டைம். அவங்க வந்து வரப்போறது 9th தான் வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு வீக் முன்னாடி வந்து அவங்களுக்கு ரெடி ஆனாலே போதும். ஒரு 4 to 5 days முன்னாடி ரெடி ஆனாலே போதும். அது வந்து அவங்க ப்ரோ, வினோத் சாரோட பெஸ்ட் ஒர்க்கா இருக்குமா, அதோ அனிருத் சாரோட பெஸ்ட் ஒர்க்கா இருக்குமா, அதோ சத்யன் சூரியனோட பெஸ்ட் ஒர்க்கா இருக்குமா? இட்ஸ் அ ட்ரிக்கி கொஸ்டின், ஐ வாண்ட் டு நோ இட் ஃப்ரம் இதுக்கான யூ. ஆன்சர் நான் வந்து சிம்பிளா சொல்லணும்னா இது தளபதி மூவி ப்ரோ. அவ்வளவுதான். அவரோட யா, ஃபேர்வெல் மூவி. ஸோ இதுல எஸ். வந்து நம்ம வினோத்தோட பெஸ்ட் ஒர்க்கா இருக்குமா, யாரோட எந்த பெஸ்ட் ஒர்க் இருந்தாலுமே அவரோட டாமினேஷன் அதிகமா இருக்கும். தளபதியோட டாமினேஷன் அதிகமா இருக்கும். ஆமா, கண்டிப்பா. அது நான் வந்து தளபதியோட பெஸ்ட் மூவின்னு கேட்டா இங்க நிறைய லிஸ்னஸ் இருக்காங்க. இவன் வந்து ஜால்ரா அடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நான் கேட்டேன். அப்பார்ட் ஃப்ரம் த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட், ஐ எம் ஆஸ்கிங், மூவிஸ் கம்மிங் ஆன் ஐமேக்ஸ் ரைட்? அதுக்காக ஒரு ப்ரெப் நடந்துட்டு இருக்கு இல்லையா? Do you know any news regarding that, bro? Because I have seen one from one page. It is showing that it's gonna come on IMAX. I want to make sure from your side. மார்க் ப்ரோ, இந்த படத்தை ஐமேக்ஸ்ல பார்க்கணும்னு ஆசையா இருக்கா உங்களுக்கு? நான் பார்த்துருக்கேன் ப்ரோ. நான் வந்து இந்த ஸ்பேஸில் ஒரு விஷயம் சொல்லலான்னு இருக்கேன். லியோ ரிலீஸ் ஆகும்போது நான் வந்து ஏஎம்சியில் பார்த்தேன். அப்போ எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதுக்காக நான் அங்கேருந்து 28 hours ட்ராவல் பண்ணி என்னோட ஊர் கேரளாவில், அதுவும் ட்ரிவாண்ட்ரம் பிவிஆர் மாலில் வந்து ஐமேக்ஸ் டிக்கெட் எடுத்து பார்த்தேன். அப்போ நீங்கள் நினைப்பாங்க இந்த மாதிரி சைக்கோ ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இல்லை ப்ரோ. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஐ வாண்ட் டு வாட்ச் இன் த பிக் ஸ்க்ரீன். அது மட்டும் இல்லை, எனக்கு என்னோட ஹார்ட் டிஸ்க்னு ஒன்று இருக்குது. அது வந்து 2 TB தான். அதில் கிட்டத்தட்ட சாரோட தளபதியோட 68 மூவிஸோட 4K பிரிண்ட் என் கையில் இருக்குது. அவரோட இன்டர்வியூஸ், அவரோட பிக்சர்ஸ், அவரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அவ்வளோ க்ரேசி ஃபேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கம் இன் டு லைக் இதெல்லாமே சொல்லும்போது இவன் ஒரு தற்குறி, இவன் ஒரு பைத்தியம், இந்த மாதிரி வேர்ட்ஸ் டேர்ம்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஏன்னா லாஸ்ட் மூவின்னு சொல்றாங்க. இனிமே அவரை பார்க்க முடியுமா இல்லைன்னு இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த காட். ஆஸ் அ ஃபேன், இட்ஸ் ஃப்ரம் மை ஹார்ட் ஐ எம் சேயிங் மை இமோஷன். இங்க ஒருத்தன் வந்து போஸ்ட் எரோ பாய், அவன் சிரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனோட ஆக்டர் இனிமே நிறைய கேட்டதே இருப்பாங்க. நான் சி, டோன்ட் டேக் இமோஷன்ஸ் வெரி லைக் எப்படி சொல்றது, ஒரு ஃபேனோட இமோஷனை வச்சுட்டு விளையாடாதீங்க. டோன்ட் ஃபீல் லைக் தட் இன் அ ஃபன்னி வே. ஓகே, எல்லா ஆக்டர்ஸ்க்கும் அவங்களோட ரெஸ்பெக்ட் இருக்கு. ஓகே, தேர் இஸ் அப்ஸ் அண்ட் ஹைஸ். யாருமே எப்போவுமே ஜெயிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஓகே, வாட் தளபதி ஹேஸ் கிரியேட்டட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் ஒர்க். அவர் கஷ்டப்பட்டு வெற்றின்னு ஒரு படத்தில் ஸ்டார்ட் பண்ணி நாளைய திருப்பிலேருந்து நடிச்சு தான் இந்த ஒரு பொசிஷன், பீக் பொசிஷனுக்கு வந்திருக்கேங்க. ஸோ வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் தட். I totally understand because new generation people should come. Okay, I totally agree with that. But this man is something else. நான் 2-3 வாட்டி நேரில் பார்த்துருக்கேன். யூஎஸ்லேருந்து வந்து பார்த்துருக்கேன் சார், பேசியிருக்கேன். those all are beautiful moments. I want to keep it personal. அது வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டேன் ப்ரோ இங்கே வந்து பேசுகிறதுக்கு, சார்கிட்ட பேசுறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து. நான் ஒரு வாட்டி சொல்லணுன்னா, மெர்சல் படத்தோட ஷூட்டிங் ஆதித்யராம் ஸ்டுடியோஸில் நடந்துட்டு இருக்கு. நான் யூஎஸ்லேருந்து வந்தேன். இந்த மாதிரி ஷூட்டு நடந்துட்டுருக்கு. அந்த திருவிழா செட்டப், அந்த சீன் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளை செட்டில் அலோவ் பண்ணலை அவங்க. அப்போ நான் வந்து பொய் சொன்னேன். இந்த மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்டாக உள்ள போனேன். அந்த மேக் ஓவர் எல்லாமே பண்ணிட்டு போனேன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 hours அவரை பார்த்தேன்.
அது வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். இந்த மாதிரி அடிக்கடி பண்ணியிருக்கேன். ஆனால் இட்ஸ் இட்ஸ் எண்ட் ஆஃப் அன் எரான்னு சொல்கிறாங்க. பட் ஐ டோன்ட் பிலீவ் ஆன் தட். தேர் இஸ் அ பாசிபிலிட்டி, தேர் இஸ் அ சான்ஸ் ஃபார் ஹிம் டு கம் பேக், மேக் அ கம் பேக். 2 படமும் ஓடட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் எந்த படத்தோட கண்டென்ட் ரொம்ப நல்லா இருக்கு அந்த படம் ஓடும், irrespective of any actor. I totally wish both the movies should do very well. நான் இந்த ஸ்பேஸில் வர்றது காரணமே எனக்கு சாரோட படத்தை பெரிய லைக் லொக்கேஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ டிலே ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளை ஃபேன்ஸை நம்மளோட பாகத்துலேருந்து ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும் இல்லையா? அதனால தான் இந்த ஸ்பேஸில் வந்து பேசினேன். அண்ட் irrespective of everything, I used to follow Sukumar Bro's tweets, like spaces and everything. ரொம்ப நியூட்ரலான ஒரு பர்சன். ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு blame anybody on this space. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் இட் ஹேப்பன். ஓகே, மூவிஸ் வரும், ப்ளீஸ் டோன்ட் டேக் இட் பர்சனல் எனிபடி. ஓகே, ஸ்பேஸில் லிசன் பண்ணவங்க எல்லாருக்கிட்டே ஒரு வேண்டுகோள், ப்ளீஸ் உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் ஃபேமிலியை பாருங்கள். ப்ளீஸ் டோன்ட் டேக் ஃபேன் ஃபைட் சீரியஸ்லி. யூ ஹாவ் அ கிரேட் ஃப்யூச்சர். நீங்கள் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐ வாண்ட் டு விஷ் போத் த மூவி ஷுட் டூ வெரி வெல். ஆனால் இது வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு சேஞ்சஸ் வரும்போது ஆப்வியஸ் தானே, இந்த மாதிரி ஒரு ஃபேன் fights are being conducted by certain IDs. I don't, நான் ஜால்ராக்காக சொல்லலை, அது வந்து தப்பு. ஸோ ப்ளீஸ் லுக் ஆஃப்டர் யுவர் ஃபேமிலி எவ்ரிபடி. ஓகே ப்ரோ. யா ஓகே ப்ரோ. சுகுமார் ப்ரோ, த நியூஸ் இப்போ நியூஸ் வந்துட்டு இருக்கு, மறுபடியும் சூப்பர் ஸ்டாரோட அடுத்த படம் வந்து அஸ்வத் கூட பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்குன்னு உண்மையா உங்களுக்கு ஏதாவது நியூஸ்? தயவு செய்து நான் ஒரு விஷயம் சொல்றேன். அஸ்வத்தோட அடுத்த படம் வந்து STRோட தான். அதுக்கான ரைட்டிங்கே அவர் முன்னும் முடிக்கல. ஓகேவா? ஃபுல்லா அதாவது ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாரு. 90% முடிச்சிட்டாரு. இப்போ 10% இருக்கு. இதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாரோட அவர் வந்துட்டு கதை எழுதி, அதுக்கு எனக்கு புரியல யார் இதெல்லாம் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க, எந்த ஐடி சொல்லிச்சுன்னு மட்டும் கொஞ்சம் சொல்ல. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கலாம், ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். உங்களுக்கு அனுப்புறாருங்க சுகுமார் ப்ரோ, அதெல்லாம் மீம் வடிவத்தில் வரும். அது கொஞ்சம் தயவு செய்து சொல்லுங்களேன். இது சும்மா இந்த வடிவேலு ஒரு படத்துல வந்து சொல்லுவான்ல, சத்யராஜும் நமிதா நடிச்ச படம்னு நினைக்கிறேன், கல்யாணத்தை நிறுத்தப்போ சீப்பை வச்சு நீங்க சீப்பா போட்ட பிளான நான் சீப்பை வச்சு முடிச்சேன் அப்படின்னு சொன்னதுக்கு மூக்கு கொஞ்சம் இதுவா இருந்தா அந்த மாதிரிதான் யோசிக்கிறாங்க போல. என்ன எனக்கு புரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு காமெடி நடந்தது. காமெடியில சொல்றேன், நம்ம அது நீங்க வந்து மேபி அது உங்களுக்கு ஹர்ட் ஆகலாம், சொல்றேன். நீங்க வந்து சிம்பிளா ஒரு விஷயம் என்னன்னா, பொங்கலுக்கு ஸ்லாட் எல்லாமே இது பண்ணியாச்சு. பொங்கலுக்கு கண்டிப்பா வந்துட்டு 2 படம் தான். நான் நேத்துமே கூட அது போட்டிருப்பேன், நோ மோர் பிகி. இந்த 2 படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் மங்காத்தா வரும் ரீரிலீஸ். ஸோ வந்து வேற மேபி ஒரு மீடியம் பட்ஜெட் படங்கள் வரலாம். இன்னைக்கு கார்த்தி ப்ரோ வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, என்னன்னா ஆட்டமே இதுக்கு மேலதான் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற அந்த எந்திரன் படத்தோட அந்த ஒரு இன்டர்மிஷன் சீனோட இது போட்டிருந்தாரு. அது வந்து பார்த்துட்டு கீழே கமெண்ட்ல எல்லாம் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, கருப்பம் வரான் வழிவிடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது உடனே பிரகாஷ் ப்ரோ எனக்கு கால் பண்ணி, என்னங்க கார்த்தி ப்ரோ இப்படி போட்டிருக்காரு, என்ன விஷயம் அப்படின்னாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் அவர் கூட தான் இருந்தேன், கார்த்தி ப்ரோ கூட தான் இருந்தேன். கார்த்தி ப்ரோ கிட்ட, என்ன ப்ரோ என்ன நடக்குதான்னா, அப்படி என்னங்க நீங்க வேற என்னங்க நடக்குது அப்படின்னாரு. இந்த மாதிரி உங்க கமெண்ட்ல போய் பாருங்க உங்களோட இதுலலாம் அப்படின்னு போய் பார்த்துட்டு டென்ஷன் ஆயிட்டு கமெண்ட் போட்டு விட்டாரு. இந்த மாதிரி அவர் போட்டிருப்பாரு பாருங்க அந்த ட்வீட்டுக்கு, தியேட்டர் எல்லாமே லாக் ஆயிடுச்சு, அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணியாச்சு, இதுக்கு மேல எப்படியா வரும் அப்படின்னு. சிம்பிள். அது வந்து முன்னாடியே சொன்னதுதான். அவங்க வந்து கருப்பு இப்போ கூட கேட்டிருப்பீங்க, கருப்பு ரிலீஸ் டேட் எப்போன்னு. மார்ச் தான் வந்து அவங்க வராங்க. வர்ற மாதிரி இருந்தா மார்ச்ல தான் வருவாங்க. ஜனவரி பிப்ரவரின்ற டேட் அவங்களுக்கு 2 டேட்ல வந்து அவங்க வரல, 2 மந்த்ல வரல, மார்ச்ல வருவாங்க. ஸோ மார்ச் வராங்கன்னா அவங்க இப்பயோ அனௌன்ஸ் பண்ணுவாங்களான்னா கிடையாது, கொஞ்சம் டைம் எடுத்து கூட அனௌன்ஸ் பண்ணலாம்.
சரி, சிறை நீங்க படம் பார்த்துட்டீங்க. ஸோ சொல்லுங்க. எப்படி இருந்துச்சு என்னன்ட்டு? ஏன்னா சிறையா ப்ரொடியூசர் வந்து சொல்லணும். படம் சொல்லணும்னு பார்க்கறதுக்கு படம் ரிலீஸ் முன்னாடியே வந்து கிஃப்ட்லாம் குடுத்துருக்காரு. காரு. ஸோ அத பத்தியும் சொல்லுங்க. சிறை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன் பாரு, மறந்துட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த டாபிக்லாம் நிறைய போச்சா. ஸோ வந்து அந்த அதை பத்தி ஃபுல்லா பேசுறதுக்கான இதுவே எனக்கு கிடைக்கல. ஒரு நிமிஷம். சிறை. ஓகே. ஓகே. நான் ஸ்பாய்லர் வந்துட்டு ஹம், எங்க அது ஸ்பாய்லர் இல்லாம சொல்லுங்க. படம் டிசம்பர் 25 வருது. எல்லாருமே சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் கேட்டேன். நீங்க படம் பார்த்துட்டீங்கல்ல? இல்ல, அதுக்குதான் ஸ்பாய்லர் இல்லாம சொல்லணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். ஒரே நிமிஷம். ஓகே, ஓகே. ஸோ நேத்து வந்துட்டு சிறையோட ஒரு பிரைவேட் ஸ்கிரீனிங் நான் பார்த்தேன். அதாவது ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு சும்மா இதுக்காக சொல்றேன். நிறைய பேர் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி வந்துட்டு அது இது அப்படி இப்படின்ட்டு பெய்டு அப்படி இப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஒரு இதுக்காகலாம் சொல்லலை. ஒரு டெஃபினட்டா அந்த படம் நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களே சொல்லுவீங்க அது எப்படி இருக்கு, அந்த படம் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மேக்கிங்கா சொல்றேன். ஃபர்ஸ்ட் டெக்னிக்கலா ரொம்ப படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஜஸ்டின் பிரபாகரனோட மியூசிக் ரொம்பவே சூப்பரா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி படத்துல டெக்னிக்கலா நிறைய நல்லா இருக்கு. ஷார்ட்ஸ் எல்லாமே நிறைய சூப்பரா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து மேபி ட்ரைலர் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது இளமின்ராஜ் எடிட்டர் எல்லாமே சும்மா சாதாரண ஆள் இல்லை, செமையா பண்ணுவாரு. ஆனா படத்துக்குள்ள வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தே படத்தோட கதை ஸ்டார்ட் ஆயிடும். அந்த ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பிச்சு வித்தின் ஒரு 2 மினிட்ஸ்லயே கதைக்குள்ள போயிடுவாங்க. ரொம்ப டைம்ல எடுத்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரையும் வந்து அந்த கதையோட இது இருக்கும். முடிச்சுட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு அந்த படத்தோட அந்த இம்பாக்ட் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா படத்துல ஒரு சில சஸ்பென்ஸ் இருக்கு, நான் எதுவுமே ரிவீல் பண்ண விரும்பல. பட் ஆனா சொல்றேன், நீங்க வந்து படம் வந்து கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. எல்லாருமே தியேட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா டிசப்பாயின்ட் பண்ணவே பண்ணாது. ரொம்பவே சூப்பரா எடுத்திருக்காங்க படம். மியூசிக்லாம் ரொம்ப அந்த பாட்டோட அந்த படத்தை வந்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு. நீங்க இந்த பாட்டு எல்லாமே தனியா கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு இதுவா இருக்கான்னு தெரியல. பட் ஆனா படத்தோட பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு. விக்ரம் பிரபுவோட கெரியர்ல அவர் வந்து மேபி அவர் கும்கி பண்ணிருக்கலாம். அவர் டானாக்காரன் அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டானாக்காரன் அப்படின்னு சொல்லலாம் அவரோட கெரியர்ல. பட் ஆனா இந்த படம் வந்துட்டு அதோட ஆஹ், இது வேற வெர்ஷன். அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து பிசிக்கல் எஃபர்ட் இந்த படத்துல போட்டிருக்க மாட்டாரு. பட் ஆனா ஆக்டிங்கா ரொம்ப மெச்சூர்டான ரொம்ப செட்டில்டான ஒரு ஆக்டிங் கொடுத்திருக்காரு விக்ரம் பிரபு. அது வந்து நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அவரோட ரோல் ரொம்ப குரூஷியலான ரோல். அந்த படம் ஒரு உண்மையிலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி 2025ல. நான் வந்து இதுக்கு மேல எதனா பேசினா எனக்கு வாயிலிருந்து ஸ்பாயிலர் வந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. உங்களை இன்னும் அது பார்க்கணும் அப்படின்றதா வெற்றிமாறனோட ஃபிலிம் ஸ்டைல் அப்படியே இந்த படத்துல இருக்கும். வெற்றிமாறன் மேக் பண்ணா அந்த படம் எப்படி இருக்குமோ மேக்கிங்ல சொல்றேன். அது ஒரு டீடைலிங்லாம் வந்து வெற்றிமாறன் ரொம்ப சூப்பரா பண்ணுவார். அவர் படத்தெல்லாம் வந்து எத்தனை பேர் வந்து அவர் படத்தை வந்துட்டு அந்த போலீஸ் கேரக்டர்ஸ்லாம் வந்து அவர் படத்தை நீங்க பார்த்துருக்கீங்க தெரியல. அது வந்து விசாரணை ஆகட்டும், விடுதலை ஆகட்டும், அது வடச்சென்னை ஆகட்டும், அந்த போலீஸ் வந்துட்டு நடந்து வர அந்த ஒரு ஷார்ட்டும் சரி, அவங்க வந்து ஐயர் அபிஷியலுக்கு சும்மா நார்மலா ஒரு போலீஸ் வந்து ஒரு ரூம்குள்ள போகும்போது ஒரு ஐயர் அபிஷியல் அப்பதான் சும்மா ஒரு நார்மல் விஷயத்துக்கு பார்க்க போனா கூட சும்மா நார்மலா நம்ம நடந்து போற மாதிரி போக மாட்டாங்க. நம்ம கமர்ஷியல் படம் எல்லாம் நிறைய பார்த்தனால நம்மளுக்கு போலீஸ் வந்து ஒரு ரூம்ல இருந்து ஒரு ரூமுக்கு அப்படியே போற மாதிரி அப்படிலாம் இருக்காது. அதுக்குமே வந்துட்டு அவங்க அந்த மார்ச் பண்ணிட்டு தான் போவாங்க. அந்த வெற்றிமாறன் படத்துல ரொம்ப டீட்டெயிலா காட்டியிருப்பாங்க. அது நீங்க வந்து விசாரணை பார்த்தாலுமே தெரியும், நீங்க வந்து வடச்சென்னையில பார்த்தாலுமே தெரியும். அவரோட நிறைய படங்கள்ல வந்து அது காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல அது ரொம்ப சூப்பரா அதை கேரி பண்ணியிருப்பாங்க. ஒரு அவங்க வைக்கிற அந்த போலீஸ் வைக்கிற அந்த சல்யூட் ஆகட்டும், இது எல்லாமே அதுல இருக்கிற டீடைலிங் இந்த படத்துல வந்து அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதை பாருங்க. போலீஸ்லயே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு 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 இது காட்டியிருப்பாங்க. அது டீடைலிங் காட்டியிருப்பாங்க. ஓ இதெல்லாம் இருக்கா அப்படின்னு நம்மளுக்கே படம் பார்க்கும்போது தெரியும்.
அது என்னன்னு நான் சொல்ல, பட் அது நீங்க பாருங்க. படம் பார்த்துட்டு கண்டிப்பா வந்துட்டு 25th நீங்க இந்த படத்தை நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா சூஸ் பண்ணி கூட நீங்க போய் பார்க்கலாம். ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு இருக்கு. ரொம்ப சூப்பர். சொல்றேன், என்னடா இவன் இவ்வளவு பேசுறான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா படம் பார்த்துட்டு நீங்க வந்துட்டு உங்களுக்கு அன்னைக்கு படம் பார்த்துட்டு அன்னைக்கு நீங்க வந்து இந்த ஸ்பேஸ்ல வந்து திரும்பி வந்து பேசலாம். ஸ்பீக்கர் நான் ஓப்பன் ஸ்பீக்கர் எல்லாருக்குமே நான் அன்னைக்கு பார்னி கிட்ட சொல்லி அக்செப்ட் பண்ண சொல்றேன். நல்லா இல்ல அப்படின்னு ஒருத்தர் நீங்க சொன்னீங்கன்னா கூட கண்டிப்பா நான் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. படம் அவ்வளவு பார்க்கறதுக்கு கான்பிடென்டா சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்கு படம். நல்லா சொன்னீங்கன்னா அண்ணா டிக்கெட்டோட அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுவாரியா, யாரா இருந்தாலும் வாங்கய்யா. இல்ல நான் இப்பயும் சொல்றேன், நான் என்ன அஜித் சொல்ற மாதிரி அது சொல்லலாம், அது சொன்ன ஓவரா பேசுறான்டா அப்படின்ற மாதிரி கூட இருக்கும். பட் மேபி நீங்க இல்ல அப்படி இல்ல கூட படம் எடுத்துக்கலாம்னு வச்சுங்களேன். கண்டென்ட்டா இருந்தா சொல்லலாம் சுகுமா ப்ரோ. நான் சொல்லியிருக்கேன். தைரியமா சொல்லுங்க. இல்ல நான் சொல்றேன், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் சொல்றேன், ஆனா உங்களோட அது வந்து சும்மா பேருக்கு வந்து நான் வந்து நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டு போற மாதிரி எல்லாம் இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா மனசாட்சி தொட்டு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். யாருமே நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க, நம்ம நெகட்டிவா போக வேண்டாம். பட் ஆனா சொல்றேன், கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப பினிஷிங் வெளியே வரும்போது நல்ல ஒரு படம், நல்ல படத்தை பார்த்தோம் அப்படின்னு ஒரு திருப்தி. நீங்க 150 ரூபாய் குத்து இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான ஒர்த் இந்த படத்துல இருக்கு, அதுக்கான இது இருக்கு இந்த படத்துல. சூப்பர். வெயிட்டிங். பார்ப்போம். எனக்கு இந்த சர்வம் மாயா அந்த படமும் பார்க்கணும்னு இருக்கு. ஸோ ப்ராப்பராக ரிலீஸ் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் தமிழ்நாட்டில். வேற என்ன படம்? ரெட்டத்தில் வருது படம். எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை, பட் பார்ப்போம். லலித் பையன் எப்படி ப்ரோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு? அவரா? லலித் பையன் அவர் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காருங்க. டெபியூ மாதிரியே தெரியல அவரு. நீங்க எப்படி சொல்றது, வெற்றிமாறன் கிட்ட போனா இப்ப விசாரணை மாதிரி ஒரு படத்துல வந்து அவர் மாட்டிக்கிட்டாருன்னு வச்சுங்களேன், எவ்வளவு வேலை வாங்குவாரோ அந்த அளவுக்கு வந்து அவரோட அசோசியேட் சுரேஷுமே அவ்வளவு வேலை வாங்கியிருக்காரு அவரை. அவரு புது படம் அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த கேரக்டரோட நீங்க லலிதோட பையன் அப்படின்னே பார்க்க மாட்டீங்க. அந்த படத்துல வந்து அவர் அந்த ஒரு கேரக்டராவே தான் பார்ப்பீங்க. அவரும் மட்டும் இல்ல, நான் சொல்றது வந்து அந்த கேரக்டர் மட்டும் கிடையாது. சின்னதா ஒரு கேரக்டர், ஒரு சீன்ல வர கேரக்டர் கூட படத்துக்கு வந்து தேவைன்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க. சின்ன ஒரு சீன்ல கூட ஒரு அதுதான் வந்து அந்த படத்தோட பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம். நான் எனக்கு கேட்டீங்கன்னா ஒரு கேரக்டருக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் அந்த இல்லைன்னா அந்த கேரக்டர் அந்த படத்துல இருக்கவே கூடாது. அது சும்மா அந்த கேரக்டர் ஒரு பேருக்கு வைக்கணும்னு வைக்கவே இல்லை. எந்த ஒரு கேரக்டருமே ஃபோர்ஸ்ஃபுல்லா எல்லா கேரக்டருமே நம்ம மனசுல பதியும். ஒரு படத்துல ஒரு 10 கேரக்டர் இருக்குன்னா 10மே மனசுல பதியும். அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. சூப்பர். இன்னைக்கு அபிஷன் படத்துல இருந்து அந்த ஐயோ காதலி அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சிங்கர் வந்துருந்துச்சு, வித் லவ் படம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்துட்டு அது ஒரு பார்க்குறப்போ ஒரு மலையாள படமோட மேக்கிங் ஃபீல் எனக்கு கிடைச்சிச்சு. அந்த படம் மேலே எனக்கு அந்த வீடியோ சாங் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஹை ஹோப் இருக்கு, அந்த படமும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அபிஷனும் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அபிஷன் டான்ஸ் டூரிஸ்ட் செம்மையா ஃபேமிலியில இருக்கு. அபிஷன் டான்ஸ் நல்லா இருக்கு. நான் யார்கிட்டே சொன்னேன், சூப்பரா ஆடுறீங்களே அப்படின்னு. செம்மையா பண்றாரு ஆள் பெர்ஃபார்மன்ஸ். அது வந்து அவர் டைரக்ட் பண்றதுக்கு முன்னாடி இருந்தே அவருக்கு டான்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ அந்த இதுக்காக கத்துக்கணும் இல்ல, அதுக்கு முன்னாடி இருந்தே அந்த இதெல்லாம் இருக்கு அவருக்கு. அந்த படம் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. 2026 ரிலீஸ்க்கு வெயிட்டிங். இப்போ ஜான்ல இந்த 2 படம் தவிர வர இந்த பிக்கியும் வரலையோ? ஆமா பாரு. ஓகே. பிப்ரவரியில ஏதாவது ஒரு படம் வரும். பராசக்தி 45% ஸ்கிரீன் சொல்லியிருக்கீங்க. இன்கேஸ் படம் ஏதோ சரியா போல அப்படின்னா அது கண்டினியூ பண்ணுவாங்களா? 2 வீக்ஸ் அக்ரிமெண்ட் எதுவும் போட்டு, இல்லைன்னா குறைக்கிறதுக்கு அந்த வீக்கே குறைக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? ஷோ டைம்ஸ் குறைப்பாங்க ப்ரோ. ஆனா வந்துட்டு ஷோ டைம் இப்போ வந்துட்டு படம் சரியா படம் ரிவ்யூ சரியா வரலன்னா உங்களுக்கு வந்து ஜனநாயகன் ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இது ஷோஸ் கம்மி பண்ணுவாங்க. பட் தியேட்டர்ல இருந்து ரிமூவ் பண்ண மாட்டாங்க. அப்படித்தான் போகும். ஓகே ஓகே. ஆனா ஒண்ணு எனக்கு என்னன்னா,
நிறைய நெகட்டிவ்ஸ் நிறைய நிறைய பாக்குறேன் டைம் லைன்ல. எனக்கு புரியல. நான் எதனா ஒரு ட்வீட் போட்டா கூடமே அதுல கூட இது ஆக்சுவலா வந்துட்டு ஒரு பொங்கலுக்கு கண்டிப்பா 2 படம் எல்லாம் எப்பவுமே யூஸ்வலா ஒரு பொங்கலுக்குன்னா கிளாஷ் எப்பவுமே இருக்கிறது நல்லது தானே. ஒரு படம்னா ஒரு படம் பத்தாதுல நம்ம பொங்கலுக்கு வந்துட்டு பெரிய லீவு. ஒரு படம் எல்லாருமே வந்து பார்த்து முடிச்சிட்டாங்கன்னா அடுத்த படத்துக்கு போகணும் அப்படின்னு 2 படம் வருதுன்னா நம்ம 2மே வந்து போய் செலிப்ரேட் பண்ற மாதிரியே பார்க்கலாம். இது நம்ம 2 பேருக்குமே சப்போர்ட் பண்ணா கூட இவன் வந்து 2 பக்கமும் வந்து பேசுறான் அப்படின்னுன்றாங்க. ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணாலும் ஒருத்தருக்கு பேசுறான்றாங்க. அது புரியல எப்படி பேசுறதுன்னு வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்கா இருக்கு இந்த இடத்துல. ஆனா இருக்கிற ஒரே ஒரு ஃபேக்ட சொல்லணும்னா இது வேற ஜேனரு, அது வேற ஜேனரு டோட்டலாவே. இது டோட்டலாவே இது ஃபுல் அண்ட் வந்து இது பீரியட் டிராமா. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கமர்ஷியல் ஒரு ரூட் ஜனநாயகன். ஸோ 2மே வந்து என்ஜாய் பண்ணலாம். 2மே வந்துட்டு வருது. நம்ம இதுல வந்து கலெக்ஷன் அது பண்ணுது, அது இது பண்ணுது அப்படின்லாம் பாக்குறத விட்டுட்டு, ஏன்னா 2 பேரும் வேற வேற லீக்ல இருக்காங்க. ஸோ நம்ம அந்த கலெக்ஷன் பத்தி அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் தான் நான் நினைக்கிறேன். அதை வேணா வந்து டைம் லைன்ல பார்த்தா ஏகப்பட்ட இது போயிட்டு இருக்கு. இதே டைம் லைன்ல தான் நான் வந்துட்டு கோட் டைம்ல பார்த்தேன். வந்து என்னன்னா துப்பாக்கியை நாங்க வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டோம், இதுக்கப்புறம் வந்து அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு. பட் ஆனா இப்ப மட்டும் வந்து ஏன் வந்துட்டு அது நெகட்டிவ்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியல. அது ரீசன் என்னன்னு தெரியல எனக்கு. மேபி யாருக்குன்னா தெரிஞ்சா சொல்லுங்கப்பா. வேற பேனர் ரிலீஸ் பண்ணியிருந்தா இந்த ப்ராப்ளம் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. டான் பிக்சர்ஸ் அதுக்கு அவர் என்ன பண்ணுவார் ப்ரோ? இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க அட்டாக் நீங்க வந்து இப்ப யாருன்னா வந்து ஒருத்தர் நெகட்டிவ்ஸ் இல்ல வந்து உங்களுக்கு பிடிக்கல, அது இது பண்ண டிஸ்லைக் பண்ணணும், இல்ல வந்து இன்ட்ரெஸ்ட் தெரிவிக்கணும் அப்படின்னா நீங்க அந்த ப்ரொடெக்ஷன் ஹவுஸை வந்து நீங்க கேட்கலாம், இல்ல நீங்க வந்து உங்களுக்கு அது அது வேற மாதிரி காட்டலாம். பட் ஆனா நான் நிறைய ட்வீட்ஸ் பார்த்துருக்கேன். ஆக்டரையே வந்து இது பண்ணி அட்டாக் பண்ணி போடுறதுலாம் வந்துட்டு தப்பு இல்லை. ஏன்னா அவர் வந்து என்னதான் இருந்தாலுமே அவரையே கேட்டீங்கன்னா கூட அவருக்கு வந்துட்டு இது ஒரு கிளாஷ்னு சொல்லவே மாட்டாரு. நீங்க அவரை கேட்டீங்கன்னா கூட சொல்லவே மாட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து அவர் எவ்வளவு ரெஸ்பெக்ட் வச்சிருப்பாரு அவர் மேல. இது நம்ம வந்துட்டு இந்த மாதிரிலாம் டைம் லைன்ல பார்க்கும்போது அது அவங்களுக்கு 2 பேருக்குமே ஹர்ட் ஆகும் இது பார்க்கும்போது. உண்மையாவே சொல்லணும்னா இல்ல வேற ஒரு இல்ல ப்ரொடியூசர்னா சுகுமார், நான் வந்துட்டு சிம்பிளா அந்த ஒரு விஷயம் ப்ராப்ளம் சொல்றேன். வந்திருக்காதுல்ல. அதாவது ஒரு சில பேர் போற ட்வீட் அது எல்லாமே தானா ஒரு சண்டை கிளப்பிடும் தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படிதான் இருக்கு. ஒண்ணு முன்னும் கூட வரும்போது 2 இல்ல பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுட்டு அதுதான் நான் கேக்குறேன். அதே அதே ஆளுங்க தான். நான் ஒரு சில பேரை பார்த்தேன். நான் அதே ஆளுங்க, நான் ஒரு சில ஐடிஸ் பேர் சொல்ல விரும்பல, பட் சொல்றேன். அவங்களுமே வந்து வெரிஃபைடு ஹேண்டில் தான். கோட் டைம்லலாம் வந்துட்டு அடுத்து இவர் தான் எஸ்கேக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அந்த டைம்ல. அதுக்கப்புறமா வந்துட்டு மதராசி டைம்லயுமே கூட வந்து இவர் அவரு துப்பாக்கி வந்துட்டு அந்த ஒரு முருகதாஸ் பண்றாரு, துப்பாக்கி வாங்கிட்டாரு, அந்த இதெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி அந்த டைம்ல பண்ணாங்க. இப்போ வந்துட்டு அவர் போட்டு வந்து நெகட்டிவ்ஸா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெகட்டிவா வந்துட்டு அவருக்கான இதுல வந்து ஸ்ப்ரெட் பண்றது இது வந்து ஃபேராவே இல்லை. ஏன்னா அவருமே வந்து எந்த ஒரு இடத்துலயுமே நான் அது வந்து இதுவும் அவர் வந்து எனக்கு காம்படிஷன் எந்த ஒரு இடத்துல சொல்லவும் மாட்டாரு. அவர் அந்த மாதிரி ஒரு இது. அதே சேம் டைம் வந்துட்டு இப்ப எப்படி சொல்றது, விஜய் அவரோட லீக் வேற இல்ல. நம்ம வந்துட்டு அவரோட லீகோட ஒரு லீக் இது வந்து ஒரு சில பேர் வந்து மிஸ்லீட் பண்றதுனால அது வேற மாதிரி போகுது. இது கிளாஷ்னே வந்து நம்ம எடுத்துக்க வேண்டாம். இது வந்து 2 நல்ல படம் ரிலீஸ் ஆகுதா, 2 படமும் போய் என்ஜாய் பண்ணி நம்ம பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல போயிடலாம். அது பார்க்கும்போது அப்படிதான் இருக்குங்க. நம்ம எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கண்ணா. ஒருத்தர் ட்ரிகர் பண்ணும், இல்ல நான் யதார்த்தமா போட்டேன், எனக்கு அதை பத்தி போட்டதெல்லாம் தெரியாது, நான் சும்மா இருக்குது நான் ஒரு ட்வீட் இல்ல பார்த்தேன். சும்மா நான் ஒரே நிமிஷம் இருங்க. என்னன்னா ஜனநாயகன் வந்து 9th தான் ரிலீஸ் ஆகுது, பராசக்தி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது. வெயிட் பண்ணி போடுறாங்க இல்லையான்னு தெரியல. கரெக்டா வந்து பராசக்தி அப்டேட் வந்தோடனே வித்தின் ஒரு 5 minutesல ட்வீட், விச் மூவி யூ வில் வாட்ச் ஃபர்ஸ்ட், வாட்ஸ் யூர் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின். என்ன இதுல ஆப்வியஸா வந்து ஃபர்ஸ்ட் எந்த படம் வருது? ஜனநாயகன் தான் வருது. கண்டிப்பா எல்லாரும் ஜனநாயகன் தான் போய் பார்ப்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ் வந்துட்டு முதல் நாளே ஜனநாயகன் பாத்துருவாங்களே, அடுத்தது பராசக்தி பார்ப்பாங்க. இதுல என்ன அது எதுக்கு வந்து எல்லாமே இது வந்து இம்ப்ரெஷனுக்கு போடுறதுண்ணா. அது ஏன் அப்படி ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு எனக்கு புரியல. ஏன்னா அது கேட்டா வந்து நான் வந்து இதுதான் பார்ப்பேன் அப்படி பார்ப்பேன் அப்படின்னு. அது இதுல வந்து இது கிளாஷ் நம்ம மாதிரியே அது மஸ்க் பண்ணதுண்ணா. இப்ப இம்ப்ரெஷன் வந்தா அமௌண்ட் வரும்,
அவங்க அது ஏதோ ஒன்று இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, இம்ப்ரெஷனுக்காக மட்டும் நம்ம பேசுறோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ இப்போ எல்லாருமே வந்து இம்ப்ரெஷன் வாங்கலாம். இப்போ ப்ளூ டிக் வச்சிருக்கவங்க எல்லாருமே இம்ப்ரெஷன் மட்டும்தான் போடணும் அப்படின்னா அது அது எனக்கு தெரியல அது எந்த மாதிரி எடுத்துக்கிறாங்கன்ட்டு. இல்ல சும்மா மஸ்கர் நீங்க நான் நினைக்கிற சிம்பிளா மாதிரிலாம் சொல்றேன். இல்ல இல்ல, நான் ஃபர்ஸ்ட் நானுமே இல்ல சொல்றேன் இல்ல ப்ளூ டிக் வச்சிருக்கிறதுனால இப்ப சொல்றேன். இல்ல 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 நான் உங்களுக்கு ஒரே விஷயம் சொல்றேன். இல்லப்பா, உங்கள்கிட்ட நான் ஒரே சொல்றேன் விஷயத்த அது வெயிட் பண்ணு. நான் ப்ளூ டிக் வச்சிருக்கனால சொல்றேன். இம்ப்ரெஷனவே வாங்கினா கூட, பயங்கரமா இம்ப்ரெஷன் வாங்கினா கூட பெருசா வராது. அதுல ட்விட்டர் மஸ்க் கொடுக்குறது ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் ஒன்றும் கொடுக்கலையே. கரெக்ட். நீங்க ஒண்ணு சொல்றேன். இப்ப நீங்க சாங் வந்துட்டா நீங்க ஒரு ரிவ்யூ போடுறீங்க, ஞாபகம் இருக்கா? சாங்கோ டீசரோ ட்ரைலர் எது வந்தாலுமே நீங்க ஒரு ரிவ்யூ போடுறீங்க. நீங்க அதை நான் பார்த்துருக்கேன். ஓகேவா? ஆனா மத்த யாருமே அதை போட மாட்டாங்க. அது ரிவ்யூ போட மாட்டாங்க, ஷேர் பண்ணுவாங்க. அடுத்த 2 நிமிஷத்துல வாட் இஸ் த ரிவ்யூ, நீங்களும் அதை போடுவீங்க, என்ன ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கேட்பீங்க. பட் உங்களோட ரிவ்யூ போட்டு அது கேட்பீங்க. ஆனா அவங்க ஒரு சில பேர் மட்டும் இல்ல தான் அதை பண்றாங்க தவிர மத்த எப்படி எல்லாருமே இருக்கு, நான் என்னோட வாட் இஸ் த எல்லாத்துலயுமே நான் ஃபர்ஸ்ட் சிங்கிள். போட்டிருப்பேன். இல்ல இல்ல, நான் எல்லாத்துலயுமே என்னோட ட்வீட் எல்லாமே நான் எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா நான் பாசிட்டிவா தான் கேட்பேன். அது கேட்ட கூட எப்படி இருக்கு, இப்ப இல்ல நான் சூர்யா சும்மாண்ணா, பாட்டு என்ன ரிலீஸ் அதுதான் ஆச்சுன்னா சொல்றேன். அதாவது எப்படி நீங்க இருக்கு உங்களுக்கு அன்பான ரிவ்யூ ஃபேன்ஸ், சொல்லிட்டு பட்டாசை போடுவீங்க. கொளுத்திடலாமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கான ஒரு பாசிட்டிவா தான் போடுவேன். ஆனஸ்ட் ஒப்பீனியன் என்ற ஒரு வார்த்தை எப்பவுமே யூஸே பண்ண மாட்டேன். அது என்ன ஆனஸ்ட் ஒப்பீனியன்? ஏன் வந்து அவங்க வந்து ஒப்பீனியன் ஆனஸ்டா தான் தெரிவிக்க, ஏன் எல்லாரும் வந்து தப்பாவா ஒப்பீனியன் கொடுத்துட்டு இருக்காங்க? அது என்ன ஆனஸ்ட் ஒப்பீனியன்? அந்த மாதிரி கொஸ்டின்லாம் வரும். நல்லா இருக்கா இல்லையான்றது வந்துட்டு நார்மலா கேட்டா ஓகே ஓகே ஹவ் இஸ் த சாங் அப்படின்னு கேட்கறது வேற. சில பேர் வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்லி ஆனஸ்ட் ஒப்பீனியன், சில இதெல்லாம் பார்ப்பேன் ஸ்ட்ரிக்ட்லி சூஸ் ஒன். எனக்கு அது புரியல. இதுதானே ஸ்ட்ரிக்ட்லி சூஸ் ஒன்னு? இது இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கறாங்களே, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கேப்பா அப்படின்னு. ஒருவேளை இப்படிலாம் பண்ணாதான் வந்துட்டு நம்மள வந்துட்டு இது நம்மள மதிப்பாங்களோ அப்படின்லாம் கூட சில டைம் தோணும். இல்லைன்னா நீங்க உங்களோட ஆன்சரை சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பீங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இது எனக்கு இப்படி பிடிச்சிருக்கு, எனக்கு இது. ஆனா முக்காவாசி பேர் அதை எதுவுமே போட மாட்டாங்க. பாட்டு வந்தோடனே அதை ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ண 2 நிமிஷம் கழிச்சு வாட்ச் யுவர் ஒப்பீனியன், ஸ்ட்ரிக்ட்லி சூஸ். அவங்க எதுவுமே சூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. எனக்கு இதுதான், இது இப்படி இருக்காது அப்படி இருக்குன்னா சூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா அடுத்தவங்கிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க. இப்ப அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு ப்ரோ, அவ்வளவுதான். இப்ப இந்த படத்துக்கு அந்த படத்துக்கு கம்பேர் பண்ணி போடுறது, அது ஒரு பழக்கம். எல்லாமே ப்ரோ இப்ப நார்மலா இருப்பாங்க, ஏதோ ஒண்ணு கோவப்படுற மாதிரி போட்டாங்கன்னா ட்ரிகர் ஆனா அப்புறம் எல்லாரும் சண்டைக்கு வரத்தான் செய்வாங்க. ஏங்க இது எல்லா காலமும் அப்படிதாங்க இருந்துச்சு. இப்ப இருந்து அப்ப இருந்து இப்ப கம்முன்னு இருப்பாங்க. ஏதோ ஒண்ணு கோவப்படுற மாதிரி போட்டாங்கன்னா, நீ இதை போடுறியா, நான் உனக்கு இதை எடுத்துட்டு வந்து ஆப்போசிட் நான் இதை போடுறேன் அப்படிங்கறத போட்டுட்டு இருக்காங்க. சார் கம்பேர் பண்ணி போடுறத நீங்க பர்னி ப்ரோ சொல்லி. அவரெல்லாம் குழந்தைங்க. அவர் கேட்டா எனக்கு தெரியாதுங்க, நான் யதார்த்தமா இல்ல போட்டேன், நான் தெரியாதுலாம் இல்ல. பார்த்து அதை போட்டேன் அப்படிம்பாரு. அவ்வளவுதான். இல்ல அவர் சொல்றதுலயே தெரியுது என்னதான் சொல்றாருன்னு. ஓகே பரவாயில்ல, நான் போட்டேன். சுகம் ப்ரோ அமைதியா இருக்காரு. சுகன் ப்ரோ அவர் என்ன போயிட்டாரா ப்ரோ? மார்க் கமெண்ட் செக்ஷனே நெப்பி விட்டு போயிட்டாரு. வந்தா இப்படி கஷ்டப்படுவாரு. அதான் ப்ரோ டாபிக் போயிட்டு இருந்தது, பேசிட்டு இருந்தாரு அவர் பாட்டுக்கு. அப்புறம் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க, நான் நடுவில் என்ன பேசுறது. அவரே தற்கொலைன்னு சொல்லிட்டு அது ஸ்மைலி போட்டாரு. ப்ரோ எல்லா யாரும் எல்லா கம்பேரிசனும் இதே மாதிரி போடுவீங்களா, இல்ல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தானா? இல்ல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். ஓஹோ, ஓகே ப்ரோ, ஓகே. சுகன் ப்ரோ சொல்லுங்க. இன்னைக்கு பரணியே மீறி பரணி உள்ள இருக்கிற ஒரு ஃபேன் பாய் வெளியே வந்துட்டான்னு நினைக்கிறேன். அதுதானே சொல்றேன். இப்ப அவரு போடுறாரா, நான் சிம்பிளா சொல்றேன். இப்ப இவரு போடுறாரா, 4 நாள்ல அதை இன்க்ரீஸ் பண்ணிடுவானுங்க பசங்க. போட்டு வந்துட்டு இப்ப போடு, இவர் போடாம விட்டானே அப்ப போட்டு எப்பயா போடல, அதை ஆரம்பிச்சு கோட்டிட் பண்ணி சண்டை ஆரம்பிப்பாங்க. இங்க ஆரம்பிச்சு விட்டாங்கன்னா அது எங்க போய் முடியும்? அப்ப இதுக்கு போட்டில அதுக்கு போடலையா, அதை ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க. இப்படி ஒருத்தர் ஆரம்பிக்கிறதானா அது வேற பக்கமா போய் முடியும். அவங்க யாருமே கம்முன்னு தான் இருந்தாங்க. இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் தேவையில்லாம அந்த ஃபர்ஸ்டிங்களுக்கு தேவையில்லாம வம்பிழுத்து அடி வாங்கிக்கிட்டாங்க. அதுல இருந்து இவங்க திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்காதவங்களே அடிக்க வைக்கிறது ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அவங்களே அப்படி பண்ணாங்கன்னா அப்புறம் எல்லாத்தையும் அடிக்கத்தான் செய்வாங்க. ஃபேன்ஸ் பண்றது ஓகே, ப்ரொடக்ஷன் ஹவுஸே ஆரம்பிச்சாங்கன்னா அப்ப அவங்க தேவையில்லாம பண்றாங்கன்னா அப்புறம் மத்தவங்களும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க?
சரி, ஓகே. ஒரு நிமிஷம். பரணி ப்ரோ என்ன பிரகாஷ் ப்ரோ வரலையா எனக்கு? அவரா? ம். அவர் வந்துட்டு ஒரு 9:30க்கு வரேன்னு சொன்னாரு. நடுவுல ரெக்வெஸ்ட்லாம் குடுத்தாரு. அக்செப்ட் பண்ணேன். ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல. அவரு வரல. ஓகே. அவர்கிட்ட ஒரு டாபிக் இன்னைக்கு பேசலாமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பேசலாம் bro அப்படின்னு சொன்னாரு. என்ன டாபிக் ப்ரோ? அந்த டாபிக் நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து சலார் ரிலீஸ் ஆகி 2 வருஷம் ஆகுது. ஸோ 2 இயர்ஸ் ஆஃப் சலார் ஏதாவது யாருக்காவது ஒப்பீனியன்ஸ் இருக்கா அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ், அது பார்த்த அனுபவங்கள், அந்த படம் எனக்கு எப்படி இருக்கு ப்ரோ, பார்க்கணும்? எனக்கு ரொம்ப இருக்கு. இந்த அன்னைக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து செகண்ட் டைம் பார்க்காம போனது அதுக்கப்புறம் படம் ரொம்ப பிடிச்சி போனதுன்னு சொல்லி, அதுல முக்கியமான ஒரு படம் வந்து எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி பேத்துக்கு அது சலாரா தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த படத்துக்கு முதல்ல இருந்தே அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் ரொம்ப ஓவர் பில்டப்பா இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்துச்சு. ஸோ அதனால எல்லாருமே இரிட்டேட் ஆயிட்டாங்க. பட் அந்த ஒன் செகண்ட் ஹாஃப் போனதுல இருந்து அந்த படத்துல வந்த ஸ்டன்ஸ், அவருக்கு கொடுத்த எலிவேஷனு, எல்லாம் அந்த மியூசிக் எல்லாமே வந்து ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து கொஞ்சம் கடுப்பாகி இதானங்காட்டி நம்மளுக்கு அந்த செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியல. பட் எனக்கு அந்த ரிப்பீட்டா மறுபடியும் 1 வீக் கழிச்சு நான் என் ஃப்ரெண்டு கூட போகும்போது எனக்கு அது அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயுமே எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் அந்த ட்ரிகர் ஆகிற சீனு, அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரோல் பிளாக், அதுல இருந்து எனக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நடுவுல தேவையில்லாம நிறைய சீன்ஸ் இருக்கு. அது எல்லாமே இருந்திருந்தா மேபி அந்த பாட்டுக்காண்டி இதெல்லாம் வச்சு ஒப்பேத்திட்டு அந்த செகண்ட் ஹாஃப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒப்பேத்துறதுக்காக ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்த மாதிரி இருந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் எடுத்த மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு அது அந்த டுவர்ட்ஸ் இன்டர்வல் இருந்து படம் கிளைமேக்ஸ் வரைக்கும் எனக்கு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. சூப்பரா எழுதியிருந்தாங்க. அந்த ஜெகபதி பாபு கேரக்டரே கொஞ்சம் நேரம் வந்திருந்தாலுமே அந்த கேரக்டருமே பயங்கரமா எல்லா கேரக்டருமே கொஞ்சம் வெயிட்டேஜ் எழுதியிருந்தாங்க. அண்ட் தென் கிளைமேக்ஸ்ல அந்த ட்விஸ்ட் ரிவீல் பண்ணது, அண்ட் தென் அந்த காளி ஃபைட்டு பயங்கரமான ஒரு ஸ்டண்ட் மேக்கிங், அண்ட் தென் அந்த பிருத்திவிராஜர் கேரக்டரைசேஷனு எனக்கு அது ரொம்ப செகண்ட் அண்ட் தேர்ட் டைம் வாட்ச்லலாம் அது ரொம்ப பிடிச்சக்கூடாது எனக்கு. ஓவர் டு கமல். எனக்கு மொத வாட்டியே பிடிச்சிருந்துச்சு. நான் 2 வாட்டி தேட்டர்ல பார்த்தேன் சலாரு. அது ஒரு அது ஒரு சரியான எக்ஸ்பீரியன்ஸு. அதே மாதிரி ரீவாட்ச் அதிகமா இப்போ கடந்த ஒரு 2-3 வருஷத்துல அதிகமா பார்த்த படம் சலாரா தான் இருக்கும் எனக்கு. அதுவும் அந்த மெயினா இன்டர்வல் ஆரம்பிக்கிறதுல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அது அவர் மியூசிக்கு, மீல் மேக்கிங்கு, அது நிறைய பேர் குறை சொன்னாங்க அந்த டைம். ஆனா எனக்கெல்லாம் அந்த பில்டப் ஓகே தான். அது அந்த கேரக்டர் கொடுத்த மாதிரிதான் இருந்துச்சு. அந்த கேக் வெட்டுற சீன் மட்டும் கொஞ்சம் ஓவரா இருந்துச்சு. பட் ஓகே, அது 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 அந்த நீலோட படம் அது அப்படிதான் இருக்கும். ரவி பசூர் மியூசிக்கு அது வேற லெவலு. அது எல்லாம் மெயின் மியூசிக் ஒன்று இருக்கும். அவங்க 2 பேரும் வரும்போது சலாருன்னு சொல்லும் போதெல்லாம் ஒரு மியூசிக் போடுவாங்க. அதெல்லாம் உண்மையாவே பயங்கரம் பயங்கரம். அதே மாதிரி கிளைமேக்ஸு சரியான கிளைமேக்ஸு. முக்கியமா படத்தோட ஹைலைட்டே அந்த அந்த கோயில்ல காளியம்மா ஃபைட்டு தான். அதுக்கு ஒரு பில்டப் இருக்கும். அதுக்கு ஒரு பிரபாஸ் அந்த கான்செப்ட்குள்ள வந்ததுல இருந்தே ஒரு பில்டப் இருக்கும். அவர் எப்ப அடிக்க போறாரு அப்படின்னு கரெக்டா அந்த இடத்துல வந்து அது அந்த சீனே சரியான சீனு. ஸ்டேஜிங்கு அவர் அடிக்கிற விதம் பயங்கரமா இருக்கும். சர்டிபிகேட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் அந்த ஃபைட்டே. சும்மா வெட்டி தீர்த்துக்கிட்டு இருப்பாரு கோடாலி வச்சு. அது சலார் வந்து உண்மையாவே சரியான படம். அதுக்கு முன்னாடி அந்த தலைவன் பண்ண சம்பவங்களால அப்படி ஆதி புருஷு அந்த 2-3 ராதேஷாம் எல்லாம் பண்ணங்காட்டி மொத்த வெறுப்புமே அந்த படத்துல வந்து எவனையுமே நம்பிக்கை இல்லை. அதுக்குமே பாகுபலிக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா இந்த படம் வந்துருந்துச்சுன்னா இந்த படமே எனக்கு தெரிஞ்ச 1000 கோடி ரூபாய் தாண்டி போற அளவுக்கான ஸ்டெப் இருக்கிற படம் தான் இது. பட் அதுக்கு முன்னாடி தலைவன் பண்ண சம்பவங்கள் அப்படி. எனக்கு அதே மாதிரி வந்து நீங்க சொன்ன வயலன்ஸ்லயும் வந்து சிம்பிளான ஒரு சீன் தான். அந்த ஒருத்தர் தலையை வெட்டுவார் தெரியுமா, அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்ல விசாரிச்சுட்டு இருக்கும்போது புசுக்கிரி வெட்டிடுவாரு. எனக்கு அந்த சீனே பயங்கரமா இருக்கும். ரொம்ப ஓவரா இருக்கும். சுத்தி அத்தனை பேர் இருப்பாங்க, கையில துப்பாக்கியோட இருப்பாங்க. ஆனா இவர் பொசுக்குன்னு தலையை வெட்டி விடுவார், கையை வெட்டிட்டு தலையை வெட்டுவார். அந்த சீனே ரொம்ப பயங்கரமா இருக்கும். கேட்டவரே கேட்டவரை காணோம். அவர் கேட்டுட்டு போயிடுவாரு. நம்ம மூச்சு முழுக்க பேசி முடிச்சு ப்ரோ அதை பத்தி பேசுனீங்களா, நான் மறந்துட்டேன் ப்ரோ அப்படின்ட்டு. பிரகாஷ் ப்ரோ ஸ்பீக்கர் வந்தாராம் 3-4 வாட்டி. ஆனா வந்து ரெக்வஸ்ட் எனக்கு ஒரு வாட்டி தான் வந்துச்சு. அக்செப்ட் பண்ணேன். பட் மேல வரல. மறுபடியும் வர சொல்லியிருக்கேன்.
நீங்க சொல்லுங்க பரணி, சலார் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சலார் நான் ஓடிடியில் தானே பார்த்தேன். அப்படியா? சரி, கூட டங்கின்னு ஒரு படம் வந்துச்சு போஸ்டர், நீங்க சொல்லுங்க. 2 படத்துக்கு ஒரு அனிவர்சரி தானே. சலார் நான் தேட்டரில் பார்த்தேன்னா ஓடிடியில் பார்த்தேன்னா மறந்துட்டேன்ப்பா. நீங்க படத்தையே மறந்துருப்பீங்கன்னு தெரியும் பாருங்க bro. சரி, அட்லீஸ்ட் டங்கியாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் வந்துட்டு டங்கி பார்க்கல இன்னும். ஏன்னா அது வந்தப்பயே வந்து சில பேர் ரொம்ப பாசிட்டிவாக சொன்னாங்க, சில பேர் ரொம்ப நெகட்டிவாக சொன்னாங்க. ஸோ நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஐயோ டாப்ஸி அந்த இங்கிலீஷ் கற்றுக்கிற இதெல்லாம் வந்துட்டு பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் நான் ஏதோ ஒரு இதனால கண்டினியூ பண்ணல. மறுபடியும் பார்க்கணுன்னு இருக்குது, பார்க்கலாம் எப்பயாவது ஃப்ரீ டைம் அந்த இருக்கிற. டைம்ல நீங்க அயலான் படத்துல பிஸியா இருந்திருப்பீங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 20 நாள் அயலான் ரிலீஸ் ஆச்சுல. ஏங்க நான் ஓடிடியில் சொல்கிறேன், டங்கி ரிலீஸ் ஆன டைமில். அதுக்கப்புறம் பார்க்கலாம், ஓடிடியில் இருக்கிறதுல பார்க்கலாம். நான் ஹிந்தி தியேட்டரில் பார்க்கறதுன்றது சலாரும் பார்க்கலையா? சலாரும் பார்க்கலையா ப்ரோ? சலார் நான் படம் அவரு பார்த்தேன். ஆனா அது டங்கி தியேட்டர்ல பார்த்தேன்னா டங்கி ஓடிடியில் பார்க்கவே இல்ல, சலாரு ஓடிடில பார்த்திருக்காரு. ஓடிடியில் பார்த்தேன்னா தியேட்டரில் பார்த்தேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை மாவீரன். அந்த நான் லிஸ்ட் போடுவேன் எப்பயுமே இயர் எண்டில், இந்த வருஷம் நான் தியேட்டரில் பார்த்த படங்கள் அப்படின்னு சொல்லி. அதை எடுத்து பார்த்தாதான் தெரியும். ஆனா வந்துட்டு எனக்கு வந்து சலார பத்தி சொல்லணும்னா, எனக்கு வந்து கேஜிஎஃப் 1 விட 2 தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா கேஜிஎஃப் 1 இல்லாம 2 இல்ல. அதே மாதிரிதான் இதுவும் எனக்கு நடக்கும் தோணுது. சலார் 1 விட 2 பயங்கரமா இருக்கும் எனக்கு தோணுது. ஏன்னா இவங்க ட்ரைலர்லயே செட் பண்ணது என்னன்னா, கான்சார்னு ஒரு ஊர் இருக்கு, அது இன்னமும் ஒரு மன்னர் ஆட்சி மாதிரி அதுல போயிட்டு இருக்கு அப்படின்னு. அப்புறம் அதுல வாரிசா வர வேண்டிய பிருத்திவிராஜ் 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இவன் அவனுக்கு ப்ராமிஸ் பண்றான், உன்னை ஒரு நாள் அந்த த்ரோன்ல உட்கார வைக்கிறேன்டா. ட்ரைலர்லயே இந்த மொத்த கதையும் சொல்லிட்டாங்க. ஆனா படத்தோட ஓப்பனிங்லயே பாத்தீங்கன்னா 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. இவன் எங்கேயோ இருக்கான், அவன் எங்கேயோ இருக்கான். இன்டர்வல்ல பிருத்திவிராஜ் ஃபர்ஸ்ட் சீன்ல உனக்காக நான் இன்னைக்கு இருந்தாலும் வந்து நிப்பண்டான்னு சொல்றான். ஆனா இன்டர்வல்ல பெரிய வயசு பிருத்திவிராஜை காட்டும் போது அவன் சாகணுன்ற மாதிரி சொல்றாரு. என்னடா 2 பேரும் சின்ன வயசுல ஒன்னா தானே பிரிஞ்சாங்க, ஆனா இன்டர்வல்ல என்ட்ரி சீன்லயே அவன் சாகணும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்றத செகண்ட் ஹாஃப் இதுல கொஞ்சம் ரொம்ப எனக்கு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா சூப்பரா இது வரைக்கும் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் பயங்கரமா இருக்கும்னு தோணுது. எனக்கு இது நார்மலா தான் இருக்கு. எனக்கு அதான் கேஜிஎஃப் நான் ரெஃபரன்ஸ் எடுத்துருவேன். எனக்கு 1 விட 2 தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே சூப்பரா செட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல செகண்ட் ஹாஃப் இந்த கிரிட்டிசிசம் இதெல்லாம் மனசுல வச்சுட்டு இன்னும் நல்லா தீட்டி எழுதிட்டு வந்தாருன்னா பயங்கரமா இருக்கும் அந்த 2. சூப்பர் மாவீரன். சரி, இதோட முடிச்சுக்கலாமா இல்லை வேற யாராவது ஏதாவது சொல்லணுமா? பிரகாஷ் ப்ரோ வராருன்னு சொன்னீங்க. எங்க அவர் ஒர்க் ஆகலையா, மெசேஜ் பண்ணார் இப்போதான். ஸோ அதனால அவர் ரெக்வஸ்ட்டுமே எனக்கு காமிக்கல, அவர் எதுவுமே எனக்கு காமிக்கல. ஸோ நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே, சுகுமார்ண்ணா இருக்கீங்களா? பரணி அது சொல்லிட்டியா? 2ஆம் தேதி 2ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. எந்த படம்னா? அதான் நேத்து பேசிட்டு இருந்தோமே, நீ போய் பாக்கடா. நீ ஐயோ, என்ன படம் தெரியலையே. ஜஸ்டிஸ் ஃபார் ஏன்னா நீங்க வேற, நான்லாம் பார்க்கல அந்த படத்தை. சரி ஓகே. மார்க்கும் நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். பாப்போம் மார்க் எப்படி இருக்குன்ட்டு வந்தா தெரியும். அதே டைரக்டர் தானே, கண்டிப்பா ஏதாவது நல்லா இருக்கும். ஆமா, பார்த்தவங்க சொன்னாங்க நல்லா இருக்கான் படம். ஓகே, ஹிட் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு. கன்னட வெர்ஷன் வருமான் டவுட்டு தான். இங்க தமிழ் தான் வரும் நிறையா. இது பர்னி ரெட்டத்துல அந்த படம் மேல நம்பிக்கை இல்லை, பட் ஆனா பார்ப்பேன். பரணி பிரகாஷ் ப்ரோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காராமே. நான் எனக்கு ரெக்வஸ்டே காமிக்கலண்ணா, நான் அதனால தான் ஒர்க்காவில் முடிச்சு வேணா விடுங்க நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாரு. 2 ரிக்வஸ்ட் காட்டுது, யாருதுன்னு தெரியல. எனக்கு ஒன்று தான் காட்டுது, பிரகாஷ் ப்ரோவே காட்டல எனக்கு. அதுவும் யாருன்னு தெரியல ஒரு இது.
சரி விடுங்க, முடிச்சிடலாம், நாளைக்கு பாத்துக்கலாம். இல்ல 9:54 முடிக்கிறோம் இன்னைக்கு சீக்கிரமா. ஏன் வேற எதுவும் டாபிக் இல்ல. நீ ஏன் அந்த பிஎம்எஸ் போட்ட பாரு, நீ அதுக்கு தெரிஞ்சுக்கலாமா? என்னது? பிஎம்எஸ் இன்ட்ரெஸ்ட் ஒன்று போட்டிருந்தியே, எதுக்கு போட்டேன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டேன். சும்மா தானே போட்டேன். நீங்க சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு, சரி போடலான்னு போட்டேன் பராசக்திக்கு. ஓ ஃபேன் ஓகே, போட்டேன். அப்படி ஓப்பனா சொல்லு. அதத்தான் சொல்லிட்டேனே, நான் தான் சொல்லிட்டேனே. ஃபேன் பையா போட்டேன்னு அதுல என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. சரி, அரசன் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். மதுரை ஸ்கெடியூல் முடிஞ்சிடுச்சு, நெக்ஸ்ட் சென்னையில தான். போற போக்க பார்த்தா சம்மருக்கு இறக்கிடுவாங்க போல அந்த படத்தை, ஜூன் ஜூலைல. அவ்வளோ வேகம்லாம் இல்ல. மதுரை ஸ்கெடியூல் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் இருக்கு நிறைய 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 இருக்கு படத்துல. நேத்து விட்ட வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது நல்லா இருந்தது, அது சூப்பரா இருந்தது. நல்லா ப்ராக்ரஸ் பண்றேன் அப்படின்னு நல்லா வந்து படத்தை வந்து நல்லா கொண்டு வராங்க, ஷேப் பண்ணி ஹைப் கிரியேட் ஆகுது. சரி ஓகே பண்ணி முடிச்சிடலாம், வேற எதுவும் இல்லைண்ணா. ஓகேண்ணா. ரைட்.